சார் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. எல்லாரும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை பண்ணி ஓகே. இதுக்கப்புறம் இந்த நேற்றைய பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா பேசலாம். ஒரு 5 minutes பேசிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். புரியலனா கூட கேளுங்க. மறுபடியும் திரும்ப சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அல்லது நீங்களா வந்து ஒன்னு அசம்ஷன் பண்ணிக்காதீங்க. இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. ஏதாவது பாடங்கள்ல சந்தேகம் இருக்கா? பேசலாம் சார், தயக்கம் இல்லாம பேசுங்க, அப்படின்னாதான் நீங்க பேச முடியும். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் 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 மேடம். சார் என்ன கேட்டீங்க தெரியல, இப்பதான் ஜஸ்ட் நான் ஜாயின் ஆகிறேன். ஓகே மேடம். நேற்று பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே. அதான் புரியல அப்படின்னா கூட கேளுங்க, திரும்ப சொல்லி தரேன். ஓகேங்க சார், இட்ஸ் வெரி கிளியர். ஓகே. இப்ப நம்ம வந்து சாம்பிள் தானே பார்த்திருக்கோம். சோ ஒன்னு ஒண்ணா நீங்க டீடைலா பார்க்கும்போது ஒரு 5வது நாள் 6வது நாள் உங்களுக்கு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிக்கும். 2வது 3வது நாளே கொஞ்சம் ஓரளவுக்கு, இன்னைக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாயிருக்கும். இன்னும் ஒரு 2 நாள் போக போக, ஆமா இன்னும் 2 நாள் போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்குவீங்க. ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். அந்த யாப்பியமோட அந்த நாம எழுத்துக்கள் எப்படி பார்க்கலாம்? அது நான் சொல்றேன் மேடம், அது தனி சார்ட் இருக்கு, நான் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகே. கிளாஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா? இப்பதான் ஆரம்பிக்கிறேன்ப்பா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா வரதுக்கு. பரவாயில்லப்பா, அதை பத்தி இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே தம்பி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா நேற்றைய பாடத்துல? நேத்து இன்ட்ரோடக்ஷன் தானே பண்ணீங்க, சந்தேகம் எல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நான் ஃபுல்லாவே பார்த்துட்டேன். ஓகே ஓகே. சாரி நான் கொஞ்சம் வெளில போன மலம் மறைச்சு மாட்டிட்டேன். பரவாயில்லப்பா, ஒண்ணும் பிரச்சனை. ஓகே. வணக்கம் சார். இதுக்கப்புறம் சார் வணக்கம். சூரியன் சந்திரன் செவ்வாயை பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கணுங்க இல்லையா? அதை ஒரு வரியில இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு பாப்போம் சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம், புரிஞ்சிடும் ஈஸியா. இப்ப இந்த நேத்து வந்து ஒருத்தங்க சொன்னாங்க இல்லையா, அந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு, செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கு சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு, செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவா வந்து இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு தோஷம் வந்து வரும்போது, நம்ம அந்த பாத்துருக்கு இல்லையா, என்ன நட்சத்திரம் வருது, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வரும்போது, அதாவது அவங்களுடைய மூதாதர்கள் வந்து ஏதோ ஒரு வகையா ஒரு சொத்துக்களை வந்து விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து இயல்பாவே வந்துடும். மூதாதர்களை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையா ஒரு இடமோ அல்லது வந்து ஒரு பெரிய சொத்து அங்க வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அங்க இருந்திருந்தா அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறது, ஒரு இடம்பெயர்றதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்காம போறது. இது வந்து ஒரு அமைப்பு, இது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ, இது ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் இவங்க இடம் வாங்கும் போது ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஒரு இடம் வாங்கும் போது ஏதோ ஒரு வகையா அவங்க ஏமாத்துறது அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வகையா அவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அந்த பூமி வாங்கும் போது இந்த செவ்வாயுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அல்லது இவங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையா இவங்க இருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு இவங்க வாங்கணும், எதுக்குடா இந்த இடத்த வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த பத்தியான ஒரு எதிர்மறையான தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதான் சொன்ன நல்ல அமைப்பு கெட்ட அமைப்பு இருக்கு இல்லையா, அது முடிஞ்சா இன்னைக்கு பார்ப்போம், இல்லாட்டி நாளைக்கு பார்ப்போம். அந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா சிவப்பு கலர் வந்து அவங்க பயன்படுத்துறது வந்து நல்ல தன்மை. நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னா சிவப்பு கலர் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம். தீய அமைப்பா இருந்தா அந்த சிவப்பு கலர் பயன்படுத்தும் போது பல வகையான தடைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த மாதிரி இது இந்த செவ்வாயுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கணவர் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலாம், அல்லது ஒரு பிடிக்காத கணவர் வந்து பாத்தீங்கன்னா அமையும். இந்த மாதிரி தன்மைகள் செவ்வாய் வந்து காரக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா கணவரை வந்து குறிப்பார் பெண்கள் ஜாதகம். அப்ப இந்த மாதிரி தன்மைகள் அப்படிங்கிறது வந்து இயல்பாவே வெளிப்பட்டுட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த செவ்வாய் தோஷம் சொன்னீங்க இல்லையா, நேத்து இருக்கீங்களா மேடம்? நேத்து யாரோ மேடம் சொன்னாங்களே. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில அடிக்கடி ஒரு அறுவை சிகிச்சை நடக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு எதிர்பாராத விபத்துகள் அப்படிங்கிறது நடக்கலாம். இவங்க மேக்சிமம் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வீட்டை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்
செவ்வாய் தோஷம்ன்றது 2, 4, 8, 6ல இருக்குமா சார்? இது எங்க சார் இருக்கும் செவ்வாய்? நேத்து சொன்னேன் இல்லையா? இல்ல இருக்கிறவே பேசலாம். அந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திர புள்ளி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த தோஷத்தை வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. இப்ப இந்த செவ்வாய் தோசை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுல அந்த எலக்ட்ரிக்கல் கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்து இயல்பாவே இருக்கும். கொஞ்சம் அந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப ஏதாவது சொத்து பத்துக்கள் வந்து மூதாதையர்கள் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்களா? அம்மா வழியில் இருந்தாலும் சரி, அப்பா வழியில் இருந்தாலும் சரி, அது எப்படி அம்மா வழியா அப்பா வழியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது வந்துடும், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓகே. மேடம், யாராவது விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அல்லது வேற யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து செவ்வாய் தோசை இருக்கா? இந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பில் இருக்கா செவ்வாய் தோசை இருக்கா? சொத்து பத்துக்களை வந்து விட்டுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு எடுத்துக்காட்டா. என்னது செவ்வாய் இருக்கு சார். இந்த பூரம் நட்சத்திரம் லக்ன புள்ளி. இந்த எலக்ட்ரிக்கல் ஓகே ப்ராப்ளம்ன்றது இருக்கு சார். ஏன்னா ஓகே. எப்ப பார்த்தாலும் ஏதாவதுன்னா எங்க வீட்ல மட்டும் தான் சார் கரண்டே போகணும்னா மொத்தமா அது இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கு சார். அந்த மாதிரி சொத்து வந்து அப்பா அம்மா 2 பேருமே ஊர்ல இருந்து விட்டுட்டு அப்படியே இங்க சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்க சார். இது 2மே ஓகே. பொருத்தி வருது சார். கரெக்டா இருக்கு சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. சார் என்னோட பொண்ணு வந்து ரேவதி சார், ரேவதி நட்சத்திரம். சோ அவ வந்து செவ்வாய் ஆதிக்கத்துல வராங்க. அதனால அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா தான் எனக்கு அது புரிய வந்தது. பூர்வீக சொத்து வந்து கை விட்டு போயிடுச்சு சார். எந்த மண்ணு வாங்கினாலுமே சில ப்ராப்ளம் அதுல இருக்கு. அதான் ஏதோ வில்லங்கம் இருக்கு அதுல. ஓகே. இப்ப காரணம் புரியுதுங்களா என்ன தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எளிமையான சில விஷயங்கள் மூலியமாக நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதுக்கு சில வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெளிவா மனசுல வந்து பதியணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் இருக்காங்களா? முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் ஃபேமிலில முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் முடிஞ்ச பாப்பா இருக்காங்க வந்து சார், இருக்காங்க ஓகே இருக்காங்க சார். அவங்க ஓகே. பங்காளி வழியா இருக்காங்க. ஓகே, நன்றி. இதுக்கப்புறம் இப்ப உங்க ஜாதகம் மட்டும் இல்லாம உங்களுடைய இப்ப அம்மா வழியில உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா? அம்மா வழியில இப்ப அண்ணன் தம்பி அந்த மாதிரி வருவாங்க இல்லையா? அதே மாதிரி அப்பா வழியில் இருக்கக்கூடிய பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஜாதகங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி பாருங்க. உங்களுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா வரும். பொருத்தம் வருது அப்படின்னா இப்ப இதே தோசை வந்து பாத்தீங்கன்னா அங்க வேற வேற வகையா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த கிரக தோசை வந்து அதிகமா இருக்கோ அந்த தோஷத்தின் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதிகமா வேலை செய்யும் இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கிரக தோசை வந்து நிறைய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடும். இப்ப செவ்வாய் தோசை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு 4 கிரகம் வந்து செவ்வாய் தோசை வேற வேற நட்சத்திரத்துல இருக்கலாம். பட் அந்த செவ்வாய் தோசை அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகம் வந்து இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடங்கல்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த இதே மாதிரி புதன் தோஷம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். புதன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடப்பெயர்ச்சி, ஒரு இடமாற்றம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இடமாற்றத்தின் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கறது வந்து கொடுக்கும். இயல்பாவே வந்து கொடுக்கும். சரிங்களா? இப்ப இந்த புதன் தோஷம் இருக்கிறவங்க அவங்ககிட்ட பேசி வந்து ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, தனிப்பட்ட திறமைகள் அப்படிங்கறது அவங்களுக்கு இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட திறமைகள். இந்த புதன் மட்டும் எப்பவுமே நான் அந்த நேத்து மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். புதன் இருக்கிறவங்க எப்படியா ஜெயிச்சிருவாங்க. புரியுங்களா? இப்ப அவங்க இத புதன் தோசை இருந்துட்டு அவங்க ஜெயிக்கல அப்படின்னா அவங்க வந்து முயற்சி பண்ணல அப்படின்னு புரியுதுங்களா? அவங்க ஜெயிக்க முடியாம கிடையாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணல அப்படிங்கறதா அந்த புதன் தோஷத்துடைய தன்மை. எப்படியா ஜெயிச்சிருவாங்க. நீங்க இந்த புதன் தோசை இருக்கிறதுல பாருங்க. இப்ப ரோகிணி, உத்திரம், பூராடம் இதுல இருக்கிறவங்க எப்படியா ஜெயிச்சிருவாங்க. ஏதோ ஒரு குறுக்கு வழி, ஏதோ ஒரு வழியில வந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத அவங்க கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்ப சப்போஸ் அவங்க பூர்வீகத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிறந்த ஊர்லயே இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா போராடுறாங்க. இப்போ ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களால டெவலப் ஆகவே முடியல அப்படின்னா முதல்ல வந்து அந்த இருப்பிடத்தை வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும். ஒரு இருப்பிடத்தை மாற்றும் போது அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து சாதிக்க முடியும். அதுக்குண்டான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவாகும். ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும். இந்த புதன் தோசை இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வளர்ச்சி அடையல அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். இடம் மாட்டினாவே சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து இயல்பாவே உண்டு. ஓகே. இப்போ இந்த சூரிய தோசை இருக்குன்னு வச்சுக்கலாமே. சூரிய தோசை நல்ல நல்ல அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையா ஒரு அரசாங்க வேலையில வந்து பாத்தீங்கன்னா யாராவது இருப்பாங்க. ஒரு அரசாங்க தொடர்போட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஒரு அரசியல் துறையில இருக்கலாம். அல்லது இவங்க பேரை சொன்னா அந்த ஊர்ல வந்து தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு நபரா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சூரிய தோசை நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா.
இப்ப இதே வந்து கெட்ட அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, இப்ப இவர் போய் அரசியல் சுத்திட்டே இருப்பாரு, பட் ஜெயிக்க மாட்டாரு. ஆனா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும். காசு நிறைய வந்து விரயம் பண்ணுவார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு சும்மா சாதாரணமா ஒரு கவுன்சிலர் நின்னாவே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வந்து செலவாகும். இந்த அளவுக்கு ஆகுதா இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு அடிக்கடி பார்த்தா இப்ப 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன்ல நின்ன என்னால ஜெயிக்க முடியல, பார்த்தா என்னுடைய காசு வந்து விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி நல்ல அமைப்பா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அப்பா மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், அவங்க மூலியமா ஒரு நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா விளையும். இதே தீய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அப்பா மூலியமா வந்து பெரிய லெவல்ல வந்து நல்லது நடக்குது. அவ எதுக்கிட்டா இருக்காரு, அப்பாவுக்கு வந்து மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காது. பொதுவா அந்த சூரிய தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட இவர் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காரு ஒன்றி இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி தீய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இப்ப அரசாங்க வேலைக்காக இவங்க இப்ப நம்ம ஐஏஎஸ் படிக்கிறேன் ஐபிஎஸ் படிக்கிறேன் அல்லது எக்ஸாமா எழுதிக்கிட்டே இருப்பான், பட் அவங்க பாஸ் ஆக மாட்டான். பார்த்தா 7 டைம் 8 டைம் வந்து எழுதுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உருவாகாது. ஆனா மனசுல வந்து அது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே இருப்பான். இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகள் இருக்கு இல்லையா, இந்த வழிபாடுகள் பண்ணும்போதே இம்மிடியேட்டா வந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதிகபட்சம் ஒரு 3 மாசம் ஒரு 6 மாசத்துலயே ஒரு நல்ல மாற்றம் வந்துடும். அவங்களுக்குள்ளே நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது போக வந்து நிறைய அவங்க வாழ்க்கையிலேயும் நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஒருத்தர் வந்து நம்ம அண்ணாமுறை வேணும், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு வந்து 6 கோடி ரூபாய் தேவை, 6 கோடியே 32 லட்சம் ரூபாய் தேவை. சரிங்களா? அப்போ அவர் அந்த ட்ரேட்ல எல்லாம் வந்து நிறைய பணம் அப்படிங்கறது வந்து விட்டுட்டாரு, நிறைய பணத்தை வந்து இழந்துட்டாரு. அவருக்கு ஒரு 6 கோடி ரூபாய் இருந்தா தப்பிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இங்க வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி நான் சூசைட் பண்ண போறேன்டா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புனாரு. என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப அந்த மாதிரி சரி இதுக்கு ஏதோ ஒரு இதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில எந்திரங்கள் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். அந்த இந்த ரீதியா அமைப்புல ஆயச்சக்கர அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சில வகையான எந்திரங்கள் அப்படிங்கறத வந்து பண்ணி கொடுத்தோம். சில குறியீடுகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்தோம். அந்த 6 கோடியே 32 லட்சம் வந்து வரல. அவர் வந்து ட்ரேட்ல இருந்து பணம் வந்து எடுக்க ஆரம்பிச்சார். ட்ரேட்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் 13 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரி அவர் வந்து ட்ரேட்ல இருந்து பணம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா மாறி சரிங்களா, அவர் வந்து பூராட நட்சத்திரம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்துட்டார். அதுக்கு உண்டான சூழ்நிலை, அவர் சூசைட் பண்ற நிலையில வந்து இருந்தவர் வெளியே வந்து வந்துட்டார். இப்போ ஒரு பெரிய விஷயமா இல்லையா? நான் அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் இருக்கு, காமிக்கிறேன். இந்த டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கு, காமிக்கிறேன் ஆமாங்க என்னெல்லாம் சார், பண்ண ஒரு சொல்லி. உயிரே காப்பாற்றப்பட்டிருக்குல்ல. ஆமா, அது எப்பப்ப ரொம்ப பெரிய பண்ணிருக்காரு விஷயம். என்ன ஏது, ஆமா என்னென்ன பண்ணிருக்காரு என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் நான் காமிக்கிறேன். எல்லா டேட்டா பேஸும் எங்களுக்கு இருக்கு சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரணும். அவருக்கு வேற எதுவுமே சொல்ல, அந்த அதுக்கு உண்டான சில வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் மட்டும் சொல்லிட்டு ஒரு உயிர் போற ஆபத்தா இருந்தா கூட இந்த இந்த ஜோதிடத்தின் மூலியமாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா. இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து சூரிய தோஷத்தில் இருக்கீங்களா? அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல யாராவது வந்து இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஆயில்யம் சார். இல்ல, வீட்டுல யாராவது ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்களா இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றாங்க? எங்க ஃபேமிலில மொத்தமா எல்லாருமே டீச்சர்ஸ் தான் சார். எல்லாமே ஓகே, கவர்மெண்ட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ். ஓகே, சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆமா சார், இருந்தது. அப்போ உங்களுக்கு மட்டும் நான் தான் டீச்சரா ஆக மாட்டேன் அப்படின்றதுனால அதுல போகாம. ஓகே, ஓ எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேர்த்து அவங்க டீச்சரா ஆயிட்டாங்க அப்படிதானே? மொத்த பரம்பரையில இப்ப வரைக்கும் எல்லாருமே டீச்சர்ஸ் தான் சார், கவர்மெண்ட். ஓகே மேடம், சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே சார், வேற யார் சார் இருக்கீங்க சூரிய தோஷம்? ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒரு தந்தை வந்து அரசாங்க வேலையில் இருப்பாங்க. இப்போ ஒரு பையன் இருக்காருன்னு வச்சுக்கலாமே, தந்தை வந்து அரசாங்க வேலையில் இருப்பாரு. இந்த அரசாங்க வேலை அவர் வந்து இறந்துருவாரு, ஏதோ ஒரு ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்துடுறாரு. அப்பாவுடைய வேலை வந்து வாரிசு அடிப்படையில அந்த வேலை அப்படிங்கிறது கூட வந்து வருது. இது வந்து சூரிய தோஷத்துக்கும் கிடைக்குது. இந்த வாரிசு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா வேலை, குருவுடைய தோஷம் இருந்தாலும் அந்த வாரிசு அடிப்படையில வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. ஒரு வாரிசு அடிப்படையில வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணும்போது சூரியனையும் பார்க்கணும், பிளஸ் வந்து குருவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்த ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த சூரிய தோஷமோ அல்லது குரு தோஷம் இருந்தா அப்பாவுடைய வேலை எனக்கு வந்து கிடைச்சிருச்சு, அவரு தவறிட்டாரு
அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், யாரா பேசுனீங்க, பேசணும்னு நினைச்சீங்க? சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நேற்று கம்பெனில ஒரு பையனுக்கு பார்த்தேன், அஸ்வின் நட்சத்திரம். அதான் அவங்க சித்தப்பா கவர்மெண்ட் வேலை இருக்காரு. சூப்பர். ஓகே சார், சூப்பர். ஓகே, இப்ப இது வந்து உங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து ஃபேமிலியில வந்து இல்ல, அப்ப இந்த கிரேடு பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இவர் விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒண்ணு இது, அல்லது வந்து ஒரு பக்கத்துல வீட்டுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, அல்லது ஒரு அரசாங்க கட்டிடம் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும். அப்போ அந்த அரசாங்க கட்டிடம் வந்து பக்கத்துல வந்து இயல்பா வந்து அரசாங்க கட்டிடம் பக்கத்துல வந்து உட்காந்துச்சு அப்படின்னா, இப்ப அங்க வந்து எல்லா வகையான வேலைகள் நடந்துட்டே இருக்குமா இல்லையா? நிறைய அரசியல்வாதிகள் வந்து போயிட்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க வந்து கண்ணில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்குமா இருக்காது? இப்ப இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அது எப்படி நம்ம கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கணும். பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சிருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒண்ணு. இதே மாதிரி இப்போ ஒரே ஃபேமிலிக்குள்ள இப்ப நான் இப்போ 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அம்மா அப்பா, இப்ப அவங்களோட அம்மா அப்பா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாமே. எந்த தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து வருது அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். அப்ப அது பாத்தீங்கன்னா அதபடி அதுக்குண்டான என்ன ரெமடியோ நம்ம அதை ஈஸியா நம்ம பண்ணிட்டு போயிட்டோம்னா போதும். அடுத்த சந்ததிகளுக்கு வந்து அது தொடராம ஒரு இருக்கும். ஓகே, இப்ப செவ்வாய் தோசை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா பூரன்னு சொன்னீங்க ஒருத்தங்க. இப்ப அவங்க ஃபேமிலியில வந்து இந்த செவ்வாய் தோஷத்துல வந்து வேற யார் வந்து இருக்காங்க? அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அல்லது பொண்ணுக்கு குழந்தைகளா இருக்கலாம். பொண்ணுக்கு செவ்வாய் சூப்பர். அப்ப இந்த மாதிரி அதை கண்டினியூட்டி ஆட்டியே போயிட்டு மூலம் நட்சத்திரம், அதனால செவ்வாய். அதான் இப்ப இது கண்டினியூட்டி ஆட்டி போயிட்டே இருக்கும். புரியுங்களா? இப்ப இந்த செவ்வாய் தோசை இருக்கா இல்லையா, அது ரொம்ப வலிமையா இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. எங்க ஆரம்ப காலத்துல வந்து பயன்படுத்தியிருக்கான். மருதாணி இருக்கு இல்லையா? மருதாணி, இந்த மருதாணி வந்து கையில வச்சாங்க அப்படின்னா, செவ்வாய் தோசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கை வந்து பாத்தீங்கன்னா கருப்பாயிரும். தோசை இல்லை அப்படின்னா அந்த கருப்பாகாது, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா செவக்கும். சரிங்களா? இந்த அடிப்படையில வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இந்த செவ்வாய் தோசை இருக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்ப அவங்களுக்கு சீக்கிரமா கருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பித்த உடம்புன்னு பேரு, நல்லா உடம்பு வந்து சூடா இருக்குன்னு பேரு. சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அப்ப அந்த மருதாணி வைக்கிறத வச்சு ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை வந்து நடத்தி வச்சிருக்கான். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது ஒரு புதிய தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே படிச்ச மாணவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. இந்த முறையில வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத ஆரம்ப காலத்துல வந்து பார்த்து வச்சு, பித்த உடம்பா இருந்தா சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து உண்டு. அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சதை வந்து பிடிக்காது, அப்படியே ஒல்லியா இருப்பான். சீக்கிரமா எல்லாரும் செய்யற வேலையை விட இவங்க ரொம்ப ஸ்பீடா வந்து வேலை செஞ்சு முடிச்சுவாங்க. சமைக்கிறதே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், டக்குன்னு போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும். சீக்கிரமா வேலை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருவான். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சு. ஓகே மேடம், இந்த மருதாணி வச்சு பாத்திருக்கீங்களா? உங்க பொண்ணுக்கு வச்சு பாருங்க, உங்களுக்கு வச்சு பாருங்க, கருப்படிக்குதான் பாருங்க. சகப்பே ஆகாது சார். ஓகே, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் வலிமை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க சொல்லுமா அந்த கருப்பு வந்து ஆகாது, கலர் பிடிக்காது சார். கலரே பிடிக்கல. ஓகே ஓகே, அப்ப கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். பாத்துக்கலாம் அது எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் பார்ப்போம் நம்ம. என் பெண்ணுக்கும் பிடிக்காது சார், ஆரஞ்சு கலரா தான் வரும். ஓகே ஓகே ஓகே, அதுக்கு காரணம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அப்ப செவ்வாய் வந்து வலிமை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வலிமையா இருந்துச்சு அப்படின்னா கருகருன்னு ஆயிடும். சும்மா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே கருகருன்னு ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த சுக்கிரதோஷத்தை பத்தி நேத்தே சொல்லணும்னு நினைச்சா அதை மறந்துட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை இந்த ராமாயண கதை எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதா? ராமன் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ராமனை பத்தி நம்ம படிச்சிருக்கோம், ராவணனை பத்தி சும்மா ஒரு அது கற்பனை கதையா இருக்கலாம், உண்மையா நடந்திருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு கதைகள் அமைப்புல கூட இந்த தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பொதுவா இப்ப ரா அப்படிங்கறது வந்து நேத்தே சொல்லியிருக்கேன். ராங்கிற எழுத்து வந்து எந்த நட்சத்திரத்துல வருதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ராமன் எடுத்துக்கலாம், இது வந்து ராவணன் எடுத்துக்கலாம். என்ன நட்சத்திரம் சொல்லியிருக்கேன்? சித்திரையில வரேன்னு சொல்லியிருக்கோமா பேர்ல? ஆமா சார். அப்போ என்ன தோசை வருது? சுக்கிரனுடைய தோசை வருதா? நேத்தே சொன்னமா இல்லையா? சுக்கிர தோசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப இந்த மாதிரி அமைப்புல இந்த சுக்கிரதோஷம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? புரியுதா? இவங்க 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை வந்து ஏதோ ஒரு வகையா ஒரு பிரச்சனை வந்திருக்கா இல்லையா? இந்த மாதிரி கதை அமைக்கப்பட்டிருக்கா இல்லையா? புரியுங்களா? அப்போ ஆமா சார். ஒரு புரியுது சார். இதுதான் கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப இதே மாதிரிதான் இதை வச்சே நீங்க ஒரு திரைப்படத்தை கூட நீங்க வந்து பார்க்க முடியும். ஒரு திரைப்படத்துக்கு கதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில வழிமுறைகள் அப்படிங்கிறது அதுல வந்து இருக்கு. இது கண்ணோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க ஒரு அப்படியே ஒரு மனசுல வந்து வச்சு பார்க்க முடியும். சரிங்களா? காரணம் வந்து புரிஞ்சுக்கோ. இது ஒரு அமைப்பு. ஓகே. சார் சுக்கிரன்னா பெண்களாலே தோஷம்னு வச்சுக்கலாமா? ஆமா, சுக்கிரன் பெண்களால தோஷம்னு எடுத்துக்கலாம். இது பெண்களுக்கா இருந்தா சார்? இது பெண்களுக்கு இருந்துச்சுன்னா, பெண்களுக்கு வந்து பொதுவா சுக்கிரதோஷம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கருவுறுதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமான ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து உண்டு. கருவுறுதல் கொஞ்சம் தாமதமான ஒரு கர்ப்பப்பையில கொஞ்சம் சின்ன ஒரு குறைபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களா இருப்பான். தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களா இருப்பான். பெண்களுக்கு வந்து இந்த தன்மை இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அதெல்லாம் விட என்ன அப்படின்னா, இப்ப இவங்க கூட ஒரு செட்டா இருப்பாங்க இல்லையா? இப்ப இவங்க நண்பர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே அப்படியே முன்னாடியே நடந்துரும். இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தா கூட நடந்துரும். இவங்களுக்கு அந்த கொஞ்சம் தாமதமா நடக்கும். அதனால ஒரு ஏக்கம் வந்து இருக்கும். என்னடா அது நம்மளுக்கு மட்டுமே ஒரு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது மனசுல வந்து இருக்கும். புரியுது இல்லையா? இப்ப எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு நடக்காம இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஏக்கம் தானே. அந்த மாதிரி ஒண்ணு அவங்க வீடா இருக்கலாம். அதனால கொஞ்சம் பலவீனம் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? உண்மைதான் சார், உண்மைதான் சார். ஓகே, நோட் பண்ணு. ஓகே. இப்ப இந்த சூரியனோட தன்மையில வந்து வேற யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா? ஃபேமிலியில வந்து அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க? இதை பார்க்கணும். இப்போ ஒரு தோஷத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குதா இல்லையா? ஓ, இது இருந்தா இந்த மாதிரி என்னென்ன காரகத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது அப்படிங்கிறது புரியுதா இல்லையா? அதை புரிஞ்சீங்க மட்டும்தான் நீங்க வந்து பலாபலன்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். இதை வச்சு நிறைய சாதிக்க முடியும். ஓகே, இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதையும் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, இதுல வேற யாராவது அரசியல் அரசாங்கத்துல யாராவது இருக்காங்களா சார் ஃபேமிலியில? தோஷம் பெற்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கடைசி வரைக்கும் வந்து விடாது. அதை நம்ம பாசிட்டிவா பண்றதுக்கு சில வழிமுறைகள் நம்ம வந்து பண்ணி அது அப்படியே தொடர்ந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு உண்டான சில பிரீத்திகள் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து இதாகும். பட் இருந்தாலும் நம்மளுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அது எப்பவுமே தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ யாராவது ஒருத்தங்க சார் சொல்லுங்க. சார் எனக்கு நான் எலிசபெத் ராணி பேசுறேன் சார். நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கேன் சார். அஸ்த நட்சத்திரம் சார். அஸ்தங்களா? அனுசம். அனுசம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப காரணம் புரியுதுங்களா? ஒரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க, இது அப்படியே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது போய் தான் ஆகணும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும், அதை அப்படியே விட்டுட்டு கூட வந்துருவாங்க. இந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சனி தோசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி தோசை எங்க இருக்கு? புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த இதுல இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏதோ ஒரு வகையா வந்து ஒரு வேலை கிடைக்கும், சூப்பரான ஒரு வேலை கிடைக்கும். இப்ப சப்போஸ் ஒரு அரசியல் அரசாங்கத்திலேயே ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வேலை பார்ப்பாங்க, திரும்பி வந்து வந்துருவான். திரும்பி வந்து எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே எழுதி கொடுத்துட்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சு. ஓகே, இப்ப இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணாம்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா இதுக்கு அந்த சனி தோசை அந்த சனி தோசை இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. நீங்க யாராவது இந்த சனி தோசை இருந்துச்சு ஒரு 2-3 கிரகங்கள் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. முன்னாடியே வாங்கிடுவாங்க. அந்த பதவி காலம் முடியுது. ஓகே, காரணம் புரியுதுங்களா? ஏன்டா அதுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தோணாது, இவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தோணும். இந்த ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து உண்டு. பொதுவா வந்து இப்ப இந்த சூரியனோட அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும்.
நிரந்தர வருமானம் உண்டு, அவங்களுக்கு வந்து எந்த வகையிலயும் ஒரு குறைபாடே இருக்கு. இப்ப சப்போஸ் ஒரு 10 நாள் சம்பாதிக்கல அப்படின்னாலும் 11வது நாள் வந்து அந்த 10 நாளுக்கு உண்டான சேர்த்து பணம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும், சூரியன் நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா. இப்ப இதே வந்து ஒரு சூரியன் பலவீனமான ஒரு அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதான் ஒரு பற்றாக்குறையான ஒரு தன்மையில வந்து பாத்தீங்கன்னா ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அந்த மாதிரி இப்ப இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, சூரியன் பலவீனமா இருக்கிறதுல இப்ப அரசாங்கத்துல வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க, காசு வந்துகிட்டே இருக்கும். பட் ஏதோ ஒரு வகையா தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்டிக்குவாங்க. இப்ப சம்பளம் வாங்குறதுல பெரும்பாலான பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையா மாட்டினதுலயே போய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது போயிடும். அதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். சரிங்களா? இது காரணம் புரிஞ்சுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த சூரிய தோஷம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தந்தை வந்து சின்ன வயசுலயே வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கூட வந்துடும். இப்ப இந்த சூரிய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியா வந்து வீட்டுல மூதாரெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஹார்ட் அட்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா மேடம். இந்த சூரிய தோஷம் இருக்கிறவங்கள ஹார்ட் அட்டாக்ல இருந்தவங்க யாருங்க மேடம்? ஹார்ட் அட்டாக், இந்த பேராலிஸ் அட்டாக்கு, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. நோய்களை பத்தி பார்க்கும்போது சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக இதை வந்து சொல்லி. அதுல மாமியார் கூட எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம் மேடம். அவங்க மேடம் மாமியாரும் உங்க ஃபேமிலி தானே? ஆமா சார், அவங்களுக்கு வந்திருக்கு சார். ஓகே. அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார், அப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. அதுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு வேற இது ஆக்சிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா இது பேரலைசிஸ் ஆயிருக்கு. ஓகே, பேராலிசிஸ் இருந்தாலும் ஓகே, அல்லது வந்து இந்த ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சம்பந்தப்பட்ட இதாகும், அல்லது இந்த மூதார்கள்ல இப்போ ஒருத்தங்க கரெக்ட் இல்ல சார், மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார், அவருக்கு அப்படிதான் இறந்தாரு. அவரு சடனா நல்லா இருந்தாரு, திடீர்னு சடன் அரெஸ்ட் ஆயிடுச்சு சார். மாமியாருக்கு வந்து பேரலைசிஸ் ஆச்சு சார், சூரிய தோஷம். அப்ப அந்த இதை வந்து எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புலப்பட ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் அதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்க பாரம்பரியத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியாது. விதிகள் நீங்க அவ்வளவு விதிகள் இருக்கு, நம்ம அத்தனையும் நம்ம வந்து படிக்க முடியாது. பாரம்பரியம் ஒரு மகா சமுத்திரம், புரியுங்களா? ஒரு பெருங்கடல்னே சொல்லலாம். கடல்ல போயிட்டு யாரும் வந்து முழுசா வந்து தெரிஞ்சவங்க வந்து யாருமே கிடையாது. அப்படிதான் சொல்றேன். இன்னும் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல அவங்க அங்கங்க அவங்க கிடைச்சதை வச்சு, அவங்களுக்கு அனுபவத்தை வச்சு, அவங்க பார்க்கக்கூடிய ஜாதகங்களை வச்சு, அவங்களுடைய இன்ட்யூஷனை வச்சு, அல்லது அவங்களுடைய அனுபவ அறிவு வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பலாபலங்கள் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் புரியுதுங்களா? அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இப்போ ஓகே, இப்ப இந்த அப்பா மூலியமா வேலை கிடைச்சவங்க யாரா இருக்கீங்களா? வாரிசு அடிப்படையில வேலை கிடைச்சவங்க சூரிய தோஷமா இருக்கலாம் அல்லது குருவுடைய தோஷமா இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சார் எங்க ஃபேமிலில இருக்காங்க சார். அவங்க அப்பாவுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. இவருக்கு வந்து அவரோட வேலையே இவருக்கு வந்தது. அப்பாவுடைய கவர்மெண்ட் வேலை இவருக்கு வந்தது சார். சூப்பர் மேடம், மகிழ்ச்சி. ஓகே. இப்ப இந்த குருதோஷம் இருக்கிறவங்களுக்கு அப்பாவுடைய பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வரும். இப்ப சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு, அப்பா வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு, ஒரு கம்பெனில ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கலாம். இப்ப அவர் வந்து ஒண்ணு உடம்பு சரியில்லாம ஆயிரலாம், அல்லது வேற ஏதோ ஒரு காரணமாக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொறுப்புகளை வந்து இவர் வந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு தோஷத்துக்கு உண்டு, சூரிய தோஷத்துக்கு உண்டு. ரெண்டு தோஷத்துக்குமே இந்த தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. யாராவது ஒரு அப்பாவுடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ற மாதிரி யாரா இருக்கீங்களா, அல்லது உங்க சம்பந்தப்பட்ட யாரா இருக்காங்களா? அதையும் பாருங்க, அனலைஸ் பண்ணி. மன்னிக்கணும், இப்ப குரு தோஷத்துல இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்களா ஐயா? கிடைக்கும். ஒரு கௌரவமான வேலை, ஒரு கௌரவமான வேலை. அது எந்த இடத்துல வேணாலும் எங்க இருந்தாலும் அவருக்கு அந்த கௌரவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குறை இருக்கு. அப்ப அரசாங்க வேலைனா கௌரவமான வேலைன்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப பேங்க் வேலைனா கௌரவமான வேலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கவர்மெண்ட் வேலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். குரு வந்து ஒரு பொறுப்பான வேலை, ஒரு கௌரவமான தொழில். அந்த தொழிலை வெளியே சொன்னோம்னா நல்லா இருக்கும், ஒரு கௌரவமா இருக்கும், எல்லாரும் வந்து ஒரு மதிப்பாங்க, மதிப்பு மரியாதையோட இருப்பான். அப்ப அந்த மாதிரி ஒரு பொறுப்பான வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸா இருக்காங்க, நிறைய பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, நிறைய அட்வைசரா கூட இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. ஹாஸ்பிடல் செக்டர்ல இருக்காங்க சார். அதான் மேடம், வெளியே சொன்னா ஒரு பொறுப்பான வேலைன்னு எடுத்து. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காரகம் இருக்கு. அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வரும்போது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம வந்து பார்ப்போம், இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம்.
பட் உதாரணத்துக்கு உங்க மனசுல வந்து இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கான வெளிப்படையா உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு தெரியும் இது ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி, அதுக்காக இதை வந்து சொல்லி இது வந்து வரும். ஓகே, இப்ப இந்த சந்திர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நேத்தே சொல்லியிருக்கோம் அந்த சகவாச தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்ப இந்த கூடுமான வரைக்கும் வந்து இந்த அதாவது எதிர்மறையா ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களோட தோஷம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கும். அதனால இந்த சந்திர தோஷம் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு எதிர்மறையான நண்பர்கள் அல்லது வேற எதிர்மறையான யார் இருந்தாலும் சரி அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா தண்ணின்னு சொல்லியிருக்கேன், சந்திர தோஷம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுடைய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஒட்டி. தண்ணியில வந்து தண்ணிக்கு வந்து நிறம் கிடையாது, நீருக்கு வந்து நிறம் கிடையாது. அதுக்கு என்ன கலர் கலக்கிறோமோ அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துடும். அதனால இவங்க யாரு கூட சேர்றாங்களோ அவங்களோட குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒட்டி அவங்களாவே மாறிடுவாங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒருத்தவங்க இவர் வந்து எந்த விதமான கெட்ட பழக்கம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது. இப்போ அவங்க வந்து இப்ப இந்த ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரிங்க் அடிக்கிற ஒருத்தர் கூட வந்து சேர்றாருன்னு வச்சுக்கலாம். இப்ப அவரு அடிக்கிறாருன்னா இவர் போய் அடிக்க மாட்டாரு, ஃபர்ஸ்ட் அப்படியே அமைதியா இருப்பாரு, அவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. சரி கொஞ்சம் அடிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. இது ஆரம்பிச்சாருன்னா இது வந்து விடவே முடியாத தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இது சந்திரன். ஒரு பழக்கத்தை வந்து நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நிறுத்தவே முடியாத வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன். ஒரு பழக்கத்தை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். அதாவது தெரிஞ்சே தப்பு பண்ணுவோம், அது தெரியும் நம்மளுக்கு, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இயல்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க நல்லாதான் இருப்பாங்க, இவங்க ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு மனோநிலையில வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. கூட வந்து ஒரு சந்தேகமான ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இணையறாருன்னு வச்சுக்கோங்க, சந்தேகப்படுற மாதிரி இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு அந்த சந்தேக குணம் வந்து இயல்பாவே வந்துடும். எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடத்துல பார்க்க ஆரம்பிச்சு. புரியுங்களா? இதுக்கு வந்து இந்த அதாவது சந்திரனுக்கும் புதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சகவாச தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு. காரணம் புரியுதுங்களா? இந்த மாதிரிதான் அது எதா வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இப்போ ஒருத்தங்க நிறைய காசு வச்சிருக்காங்க, இப்ப சந்திரதோஷம் இருக்கிறவங்க நிறைய காசு வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி காசு வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. ஒரு நண்பர் போய் ஒரு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு நிறைய காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரதோஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆயிடும். அதோட இவங்களுக்கு வந்து வராது, ஏன்னா இவங்களுக்கு வராது, அதனால இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து வராது. அப்போ இந்த நம்பி இப்ப வேற யாரா இவங்களுக்கு தெரியாது அதை பத்தி, வேற யாரா ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவர் சொல்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டுட்டு அதன்படி செயல்பட்டோம்னா மாட்டிக்குவோம். புரியுதுங்களா? இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா திரும்பவே வராது. இவங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப வந்து வராது, இந்த பணம் திரும்ப வராது. சந்திரதோஷம் இருக்கிறவங்கள தைரியமா வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம், எவ்வளவு பணம் வெளியே நிக்குதுன்னு கேட்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நகை வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நகை வைக்கிறாங்க, நகை இவங்களுக்கு ஒரு 5-6 பவுன் போட்டிருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். அவங்க வேற யாராவது ஒரு உதவின்னு கேட்பாங்க, ஐயா ஏதாவது காசு இருக்கா, ஐயா எங்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நகையை கூட கழட்டி கொடுத்துருவாங்க. அதன் மூலியமாக பல வகையான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூட வரும் ஃபேமிலி. திரும்பி வராது, அது அவங்களுக்கு திரும்பி வராது. ஒரு இவங்க எதிர்பார்க்காத சமயத்துல வரும், ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி வந்து இழுத்தடிச்சிருவான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த தங்கத்தை தொலைக்கிற தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்டு, குருவுக்கும் உண்டு. இப்ப இந்த குருதோஷம் இருக்கிறவங்க நேற்று யாரோ பேசினாங்க, மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம், இவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த தங்க நகை சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தங்க நகையா வாங்கி சேர்த்துட்டே இருப்பாங்க, அது ஒரு பயத்தை கொடுக்கும் ஒண்ணு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தங்கத்தை வந்து தொலைச்சிருவாங்க, இது 2. இன்னொருத்தர் அடமானம் வச்சிருவாங்க, அது அப்படியே பேங்க்ல தான் இருக்கும், வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க 3. அல்லது இந்த நகையை வந்து பாத்தீங்கன்னா வச்சதை திருப்பவே முடியாம அது அப்படியே மூழ்கி போயிடும், இது வந்து 4. இன்னொன்னு வந்து குருதோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற யாரா ஒருத்தங்க நகையை கூட புடுங்கிட்டு போயிடும். இப்ப இவங்க குருதோஷத்தில் இருக்காங்க, இவங்க நகை போட்டிருக்காங்கன்னா வேற யாரா ஒருத்தங்க நகை வந்து பாத்தீங்கன்னா திருடப்படலாம், திருடு போகலாம். இந்த தன்மைகள் அப்படிங்கிறதும் இந்த குருதோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதை வந்து இது வழியா நம்ம பிரிக்கணும், எப்படி இருக்கு அவங்களுக்கு நடந்திருக்கா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிரேடு பிரிக்கணும், அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்ப இந்த தங்கம் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து டென்ஷன் கொடுக்கும். இப்ப இந்த குருதோஷம் இருக்கிறவங்க யார் இருக்கீங்க,
சார் இப்போ அஸ்தம் நட்சத்திரத்துல குரு இருந்துச்சுன்னா கூட இதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா சார்? எடுத்துக்கலாம் மேடம். அது கிரகம் இருக்கு, எடுத்துக்கலாம் மேடம். அந்த கிரகம் வந்து அதே தோசை வாங்குச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். சரிங்க சார். எடுத்துக்கலாம், நீங்க சொல்ற இந்த எடுத்துக்கலாம். பாயிண்ட்ஸ் அதுல ஒத்து வருது, அதான் சார். வரும் வரும் ஆனா வரும். ஒரு அது வந்து சின்ன டபுள் சந்தேகம். எஃபெக்ட்னு அர்த்தம். ஆனா ஒரு சின்ன மேடம் சந்தேகம். நம்பர் ஒன்னு, சொல்லுப்பா. ஆனா இப்போ லக்னம் லக்ன அதிபதி சந்திரன் எடுத்துக்கிறாங்கன்னு சிலரு. நம்ம வந்து லக்னம் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் இப்படிதான் எடுத்துக்கிறோம். ஆமா கரெக்டான? சூரியன், ஆமா சூரியன் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது வேலை செய்வாரு எப்பன்னு நான் சொல்றேன். சரி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். லக்னாதிபதி ஜெனரலா பார்க்க தேவையில்லை. லக்னாதிபதி பார்க்கணும்ப்பா. அது வந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து சிந்தனை, லக்னாதிபதி அப்படிங்கறது அதை செயல்படுத்துறவர். நாளைக்கு ஒரு முழுமையான ஒரு ஜாதகத்தை வந்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். சரிண்ணே. இப்போ ஒரு வண்டி வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். வண்டி அப்படிங்கிறது லக்னம்னு எடுத்துக்கலாம். அதை ஓட்டுற டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி. வண்டி எவ்வளவு பெரிய வண்டியா இருக்கலாம், அது யார் வந்து ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கறது பொறுத்தா அந்த வண்டி போகும். இப்போ ஓட்ட தெரியாத ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்ஏ ஒருத்தட்ட படிச்சேனே, அவர் சொன்னது லக்னம் லக்ன அதிபதி சந்திரன். இதை வச்சு நீங்க சொல்ற கான்செப்ட்ல கொண்டாரு. நம்மளதுல இது ஒரு இடம் மட்டும் மாறுதேன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நிறைய அது மட்டும் மாறாது, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாறும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஓகே. நிறைய அனுபவ ரீதியா எடுத்துக்கொண்டு நீ இது பலன் சொன்னீங்கன்னா வந்து ஆமான்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுதான் படிக்கிறோம். கண்டிப்பானே தெரியும். நான் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓகே சரியாப்பா. ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து நல்லா ஆழமா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு தான் வந்து நான் எடுப்பேன். ஒருத்தர் பரிகாரம் இல்லை அப்படின்னா அவங்க வச்சுட்டு போறாங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பேன். நடைமுறையில நான் தான் சொன்னேன் இல்லையா, நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கும். ஓகே சரிப்பா. ஓகே இப்ப இந்த எந்த கிரகம் இருக்கோ, இப்ப குரு இருக்குன்னு வச்சுக்கலாமே, குரு தோஷம்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த குரு தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதே நட்சத்திரத்துல போய் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்ப குரு தோஷம் பெற்ற நட்சத்திரம் மிருகசீரிடம், ஹஸ்த உத்திராடம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து டபுள் எஃபெக்ட்னு அர்த்தம். இது வந்து டபுள் எஃபெக்ட்னு அர்த்தம். இது வந்து திரும்ப திரும்ப அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். திரும்ப அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இப்ப அதே தோஷம் உள்ள நட்சத்திரம், அதே இப்ப அந்த குரு அஸ்தத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இது தொடர்ந்து நடக்குதா மேடம்? ஆமா சார், தொடர்ந்து நீங்க சொல்றது ஜுவல்ஸ் வந்து எப்பொழுதுமே போய்கிட்டே தான் சார் இருக்கும். ஆமா ரிப்பீட்டடா அது தொடர்ந்து நடக்கும் சார். ஆமா இது டபுள் எஃபெக்ட்னா திரும்ப திரும்ப 1-2 டைம் நடக்கலாம், அல்லது திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். வருஷக்கணக்கா அப்படி நடந்துட்டே தான் சார் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். அதை விட இதுக்கு ஒரு சில பாயிண்ட் இருக்கு. இதை வந்து கட் பண்றதுக்கு சில வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு மேடம். கண்டிப்பா இருக்கு, சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஓகே சரிங்களா, காரணம் புரிஞ்சுக்கும். ஓகே இப்ப வந்து ஹோட்டல் தொழிலுக்கு வந்து என்ன காரகம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நேத்தே சொன்னோம். சந்திரன். ஹோட்டல் தொழிலுக்கு வந்து சந்திரன். இப்ப ஹோட்டல்ல மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு செஃப்பா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு செஃப்பா இருக்கிறாரு, அது வந்து செவ்வாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு இன்டர்நேஷனல் செஃப்பா இருந்தாருன்னு வச்சுக்கலாமே. ஒரு இன்டர்நேஷனல் செஃப்பா இருக்காருன்னா என்ன நட்சத்திரமா இருக்கலாம்? கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி. கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி. இப்ப அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்துச்சா? ஆமாங்க. அன்னபூர்ணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு படம். கார்த்திகை நட்சத்திரம் ஆங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகையில வந்து பாத்தீங்கன்னா ஒழுகும். கார்த்திகை வந்து என்ன நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வருது? நல்லா இங்க பாருங்க, செவ்வாய் தோஷமா? இந்த படத்துல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த செஃப் காம்படிஷன். அன்னபூர்ணி படம் யாரா பாத்தீங்களா? ஓகே அதுல காரணம் புரியுதா? புரியுதுங்க. அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னபூர்ணிக்கு வந்து தீ விபத்து வந்து ஏற்பட்டு, அப்ப அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா தீக்காயம் ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு வெட்டுக்காயம் ஏதாவது, இப்ப அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு அறுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, காய்கறி எல்லாம் நறுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையா அடிக்கடி காய ஆகிறது, அடிக்கடி வந்து சூடுபட்டுரும். இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா உண்டு. காரணம் புரியுதுங்களா? இந்த செவ்வாய் தோசை இருந்துச்சுன்னா சூடுபடும், ஏதோ ஒரு வகையா நெருப்புனால ஒரு. நீங்க சொல்ற எனக்கு எப்ப பார்த்தாலுமே இந்த ஊதுபத்தி ஏத்தும் போது ஏதாவது சுட்டுக்கிட்டே இருக்கும் சார். அது இப்ப புரியுது, செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால.
சூப்பர் சார். காரணம் புரியுதுங்களா? அப்ப அது வந்து எப்படி ஒரு தோசை வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அட்டாக் பண்ணது அப்படிங்கறத நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து பலாபலன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். அப்ப அதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். நீங்க அதை எங்கிருந்து வேணாலும் சொல்லலாம், இது எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். காரணம் புரியுதா? எங்கிருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க ஒரு செவ்வாய் தோசைன்னு டக்குன்னு உங்க மனசுல வந்துருச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்கும், ஒயரிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்கும், தீக்காய் ஏதாவது பட்டிருக்கான்னு கேட்கும், ஆபரேஷன் பட்டிருக்கான்னு கேட்கும், ஆபரேஷன் ஏதாவது ஆயிருக்கான்னு கேட்கும். இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா இப்ப இந்த கல்லு மண்ணு செங்கல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து குறிக்கும். ஒண்ணு இவங்க கிடைக்காது, அல்லது வந்து விலை பயங்கரமா ஏறிடும். இதே மாதிரி இந்த சூரிய தோஷமும் குரு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க தங்க வாங்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா விலை வந்து பயங்கரமா ஏறிடும், இவங்க வாங்கினதுக்கு அப்புறமா இறங்கிடும். இந்த மாதிரி நடக்கும். யாராச்சும் அனுபவம் இருக்கா? குரு தோஷம் இருக்கிறவங்க போய் வந்து தங்க வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, காசெல்லாம் சேர்த்துக்குவாங்க, ஓகே மார்க்கெட் நிலவரம் என்ன ஏதுன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க, போய் வாங்கிடுவாங்க, விலை ஏறிட்டு இருக்கு அப்படின்னு போய் வாங்கிடுவாங்க. நல்லா அப்படியே ஒரு இறங்கிடும், பவுனுக்கு 1000 ரூபாய். அது அப்படியே ஒரு மனசுல வந்து இதாயிட்டே இருக்கும். அல்லது எனக்கு நிறைய சனி வந்து தோஷம். ஆனா எனக்கு இது நடக்குதுங்களே அடிக்கடி. மேடம் அதுக்கு வேற காரணம் இருக்கு மேடம், வேற சரி. காரணம் இருக்கு. ஒண்ணு இதுல உங்களுக்கு வந்து இந்த சூரிய தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எதா இருக்கா, அல்லது குருதோ இந்த சூரிய தோஷம் இருந்தாலும் இந்த தங்கம் அப்படிங்கிறது காரகிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு. பட் அந்த சொக்க தங்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்கும். பொதுவா வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய மதிப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை வச்சுதான் வந்து இருக்கு. அதனால அந்த சூரியனும் குருவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை எடுத்துக்கலாம். சார் இப்ப பாருங்க சார் வணக்கம் சார். எனக்கு வந்து குரு ஆ தோஷம். வாழ்நாள் பூரா தங்கம் வாங்கிட்டு வந்த உடனே விலை கடகடன்னு இறங்கும் சார். நான் தொலைஞ்சிட்டு இறங்குது. இருந்துட்டே சூப்பர். இருப்பேன் சார் சின்ன பிள்ளையில ஓகே இருந்து இப்ப ஓகே. வரைக்கும் இப்ப சார். இது இப்ப வரைக்கும். தேங்க்யூ காரணம் சார். புரியுதுங்களா என்னன்ட்டு? புரியுது சார், புரியுது சார். ஓகே, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தேங்க்யூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், நோட் பண்ணி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, இதுக்கப்புறம் இந்த குருதோஷம் இருக்கிறவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இவங்க போய் வேற வீட்டுல வந்து வளர்ந்துருக்கலாம், ஒரு தாத்தா பாட்டி வீட்டுல அம்மா விட்டுட்டு வெளி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அல்லது இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வளருவாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த குழந்தையா வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டு குழந்தைகளா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது வேணாலும் இருக்கலாம். மேடம் குருதோஷம் இருக்கிறவங்க வேற வீட்டுல வளர்ந்தீங்களா, அல்லது வந்து உங்க வீட்டுல வேற ஏதாவது குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வளருதா, அல்லது பக்கத்து வீட்டு குழந்தை இங்கேயே தான் இருக்கும்? எங்க அண்ணன் தூங்குறதுக்கு பையனை நான் மட்டும்தான் அங்க வளர்த்தேன். எங்க அண்ணன் பையனை நான் வளர்த்தேன் சார். புள்ள மாதிரி வளர்த்து நானே கல்யாணம் பண்ணி கொடுத்து நானே எல்லாம் பண்ணி கொடுத்தேன் சார். சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சூப்பர். இப்ப காரணம் புரியுதுங்களா? குரு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. குரு அப்படிங்கிறது யாரை குறிக்குது? குழந்தைகளை குறிக்குது. ஒண்ணு இவங்க போய் வேற வீட்டுல வளரலாம், அல்லது வந்து இவங்க வீட்டுல வேற குழந்தைகள் வளர்க்கப்படலாம். அப்போ ஒரு பலன் அப்படிங்கிறது எப்படி பொருந்தி வருதுன்னு பாருங்க. இப்ப கோயில் பொறுப்புல யாரா இருக்கீங்களா? ஃபேமிலியில யாரா கோயில் பொறுப்புல இருக்காங்களா, அல்லது வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருக்கா? வீட்டை சுத்தியுமே கோவில் தான் சார். சுத்தியும் ஓகே கோவில் தான் எல்லாமே. ஓகே. அப்ப கோயில் ஆமா சார், என் வீடு பக்கத்துலயும் கோவில் இருக்கு சார். நான் பிறந்த இடம் வந்த இடம் எல்லாமே கோவில் இருக்கு. கோயில். அப்ப கோயில் பொறுப்புல யாரா இருப்பாங்க, அல்லது ஒரு கோயில் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோயில் பொறுப்புன்னு வச்சுக்கலாமே, அவங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது, ஏதாவது ஒரு பொறுப்புல வந்து இவங்க உட்கார வச்சிருவாங்க, ஒரு கௌரவமான ஒரு பொறுப்புல வந்து ஓகே இது நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு. இந்த மாதிரி சில தன்மைகள் அப்படிங்கிறதும் அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும், அவங்க அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா புரியும். அப்ப ஒரு நம்மளுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். காரணம் புரியுதுங்களா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த புதன் தோசை இருந்துச்சு அப்படின்னா இப்ப விளையாட்டுத்தனம்னு சொல்லிட்டோம், நேத்தே வந்து விளையாட்டுத்தனம்னு சொல்லிட்டோம். இப்ப பச்சை குத்தலான்னு சொல்லிட்டோம். பச்சை குத்துனா யாருக்கு யோகம்? புதன் தோஷம் தான் எனக்கு. புதன் தோசை இருந்தாங்கன்னா பச்சை குத்துனா வந்து பாத்தீங்கன்னா யோகம். சரிங்களா? இப்ப இத வந்து பாவ ரீதியா சில வகையான இயக்கங்கள் பண்றதுக்கும் இந்த பச்சை குத்துறது வந்து பாத்தீங்கன்னா வேலை. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 7ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா புதன் தோசை, அந்த பாவ ரீதியா பார்க்கும்போது சொல்றேன், 7ஆம் பாவம் வந்து புதன் தோசை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒண்ணு அவங்க செடி வளர்த்தினாலோ அல்லது வந்து ஒரு பச்சை குத்துனாலோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணுமோ அது வந்து நடக்கும். அதை பத்தி எல்லாம் பார்ப்போம், சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லு. காரணம் புரியுதுங்களா? அப்ப இதை வச்சு நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத நம்மளால வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு. ஓகே. இப்போ என்னங்க பண விலையை மாட்டிட்டு வராதுன்னு சொன்னீங்க, சந்தோஷம்.
சந்திர தோஷம். ஆமா, அதே கரெக்டா இருக்கு சார். 80,000 படி வரவே மாட்டேங்குது. அதான் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அதான் இப்ப இன்னைக்கு நாளைக்கு அப்படியே கொடுப்பாங்க, போன் எடுக்க மாட்டாங்க, மறுபடியும் திருப்பி வந்து எப்ப எடுப்பாங்க, நான் திருப்பி கொடுத்துற, பணம் ரெடி ஆயிட்டு இருக்க, வந்துடும் கொடுப்பேன், அப்படி இதே மாதிரி தவணை முறையில சொல்லிக்கிட்டே இருப்பான். இவங்க பணம் கொடுத்தாலும் தவணை முறையில தான் காசு வரும். இவங்களும் சரி, புதன் தோசை இருக்கிறவங்களும் சரி, தவணை முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க முடியும், பணம் வாங்க முடியும். பணம் கொடுத்தாலும் அந்த மாதிரி வேலைக்கு போனா கூட சம்பளமே கரெக்டா அது மாதிரி வர மாட்டேங்குது, பிச்சு பிச்சு தான் வருது. வராது. நான் சொல்றேன் மேடம், அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. வேலை சம்பந்தப்பட்டு வரும்போது சனியும் சந்திரனும் ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருப்பான். இப்ப இவங்க இந்த சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ஒரு 20 நாள் வேலைக்கு போவாங்க, அல்லது ஒரு 25 நாள் வேலைக்கு போவாங்க. 30 நாள் போனா சம்பளம் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு அந்த ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, அல்லது இவங்களுக்கு பிடிக்காது, அதை அப்படியே சம்பளத்தை வந்து விட்டுட்டு வர்றது. இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி இப்ப அவங்க இப்ப ஓனர் இருக்காங்களே, அவங்க ஏதோ ஒரு வகையா ப்ராப்ளத்துக்கு இருப்பாங்க, அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 25,000 30,000 இருந்தா இந்த இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன லெவல்ல இருந்தாங்கன்னா ஒரு 25,000 30,000 கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு வகையா போன்ல 35, இப்ப இவங்க கையில கூட வச்சிருப்பாங்க, அல்லது நகையா வச்சிருப்பாங்க இவங்க, சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே இவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சம்பளமும் வராது. இந்த மாதிரி மாட்டவங்க நிறைய பேரை நம்ம பார்க்கணும். ஆமாங்க சார், நடக்குது. சரிங்களா? அப்போ இப்போ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, எதை நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெளிவா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டோம்னா, நம்ம ஈஸியா நம்ம வந்து பயணம் பண்றதுக்கு சௌரியம். காரணம் புரியுதுங்களா? இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இப்ப இந்த ராகு தோஷம்னு சொல்லியிருக்கோம். அதாவது பூசம், விசாகம், சதயம், இது வந்து ராகுடைய தோஷம்னு சொல்லியிருக்கோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி தோஷமா இருந்தாலும் சரி, இந்த ராகு தோஷமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப கல்யாணம் வந்து ஏதோ ஒரு பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம், நிச்சயிக்கப்பட்ட பெண்ணா இருக்கலாம். ஒரு தடைக்கு பின்னதான் வந்து அது நடக்கும். ஏதோ ஒரு வகையா ஒரு தடை வந்து இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஏதோ ஒரு தடை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். யாராச்சும் இருக்கா அந்த மாதிரி சொல்லலாம். இதுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லுவேன். கரெக்ட் சார். புனர்பூசம் சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிச்சயம் ஆயிட்ட அப்புறம் ஒரு தடைக்கு அப்புறம் தான் சார் நடக்கும். ஆமா, ஏதோ ஒரு வகையா ஒண்ணு அவங்க அல்லது நிச்சயம் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி வச்சிடலாம், அந்த மாதிரி கூட நடக்கும். அல்லது அவங்க எங்கேயா வெளிநாட்டுல இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ஒரு கிரக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதை வந்து கொடுக்குது, எதை வந்து கெடுக்குது அப்படிங்கறத நம்ம வந்து தெரியணும். அது ஏன் நடக்குது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சா இல்லையா? ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நல்லாவே சார், நல்லா புரியுது. ஓகே, இது அழிச்சிடலாமா? இது தேவைப்படாது, அதனாலதான் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அழிக்காம வச்சிருக்கேன். அழிச்சிடலாமா? இதுல எந்த டவுட்டும் இல்லையே. அடுத்த சப்ஜெக்ட் போலாமா? சார் ஓகே சார். சொல்லுங்க சார். இந்த தோஷம்னு சொல்றீங்க, தோஷம்னா என்ன அர்த்தம் நீங்க இது சொல்றது? தோஷம்னா ஒரு குறைபாடுன்னு அர்த்தம் சார். ஓ சரி சரி. அல்லது இப்ப இப்ப பாருங்க, இப்ப குறைபாடுன்னு அர்த்தம், அல்லது நிறைய கூட இருக்கலாம், அதுவும் தோஷம் தான். சரி. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு 10 நாள் தூக்கம் இல்ல அப்படி வச்சுக்கலாம். 10 நாள் தூக்கம் இல்ல, உங்க கையில வந்து சரி ஓகே அந்த மாதிரி வேணாம், ஒரு 1 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க சார், உங்களை சுத்தி யாருமே இல்ல, ஏதோ ஒரு புதையல் மூட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஒரு காட்டுக்குள்ள போறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மூட்டை வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. நீங்க போய் எங்கேயோ தனியா மாட்டிட்டீங்க. காடு வந்து பயங்கரமா இருக்குமா இல்லையா? பணம் உங்க கையில் இருக்கு, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க எப்படி தூக்கிட்டு வருவீங்க? காட்டு விலங்குகள் இருக்கலாம், வர்ற வழியில யாராவது ஒருத்தவங்க கூட உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். இப்ப நீங்க சப்போஸ் சாதாரணமா ஒரு இடத்துல போய் நீங்க மாட்டிட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வந்து இல்ல, நீங்க பாட்டுக்கு ஓகே வந்தாலும் பரவாயில்ல, வந்தா பாத்துக்கலாம்னு போயிடலாம். இப்ப இந்த 1 கோடி ரூபாய் காப்பாத்துறதுக்கு உங்க மனசு வந்து தவிக்குமா இல்லையா? ஆமா சார். சாதாரணமா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகலாம், அப்படி வச்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது 1 கோடி ரூபாய் பணம் கிடைச்சிருச்சு, இப்ப அதை நீங்க பாதுகாக்கணும்னா விட்டுட்டு தூங்கவும் முடியாது. தூக்கம் வருதுன்னு வச்சுக்கலாமே, இப்ப மரத்து மேல ஏறி தூங்கலானாலும் தூக்கம் வராது, வேற யாராவது வந்து எடுத்துட்டு போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுமா தோணாத? இப்ப பணம் அப்படிங்கிறது வந்து இப்ப இது தோஷமா என்ன அமைப்பு? அப்ப தோஷம் அப்படிங்கிறது இந்த மாதிரியும் வேலை செய்யும் அப்படிங்கறது தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்காரு.
இப்போ ஒரு பில்டிங் வந்து எடுத்து கட்டணும் அப்படின்னா இன்ஜினியர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து குறிக்கும். அவர் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஏகப்பட்ட பில்டிங் வந்து கட்டுறாரு. ஒரே நேரத்துல அவருக்கு மட்டும் எப்படி ஆள் கிடைக்குதுன்னு தெரியாது. போய் பாப்பாரு, இங்க கட்டுவாரு, அங்க கட்டுவாரு, அங்க கட்டுவாரு, அப்படியே கட்டிக்கிட்டே இருக்காரு. பெரிய பில்டரா இருக்காரு. இப்ப செவ்வாய் இருந்தாருன்னா நல்ல பெரிய இன்ஜினியரா கூட இருக்கும். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன். ஒரு நாளுக்கு வருவாரு, அவர் மாதிரி ஐடியா எல்லாம் பண்ணவே முடியாது. அவர் ஆனா வேலைக்கு போக மாட்டார். அவர் நல்ல எலக்ட்ரீஷியன், நல்ல ஒரு சூப்பரா வேலை செய்வாரு. அவருக்கா தோணுனா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா போவார். இந்த அவருக்கா வந்து தோணுனா செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சனியும் வந்து அவங்களுக்கா தோணுனா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. அவங்களை யாருமே வந்து தூண்டி விட முடியாது. செவ்வாய்க்கும் சனிக்கும் வந்து என்ன அமைப்பு அப்படின்னா அவங்களை யாருமே வந்து தூண்டி விட முடியாது. அவங்களுக்கு தோணுனா மட்டும்தான் வந்து செய்வாங்க. இந்த செவ்வாய் சனி யாரா இருக்கீங்களா? இப்ப சப்போஸ் இந்த செவ்வாய் தோசை இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒருத்தருக்கு இந்த எலக்ட்ரிக்கல் பத்தி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன விஷயங்களோ இது இந்த மாதிரி பண்ணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் வேலை கூட அவங்க வந்து பண்ணிருக்கலாம். இப்ப வீட்டுல ஏதோ ஒரு சுவிட்ச் போயிருக்கு அப்படின்னா கூட அதை வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கும். அல்லது இப்ப ஏதோ ஒரு அவங்களுக்கே தெரியல, ஒரு யூடியூப் பார்த்தாதான் அவங்க டக்குன்னு அதை வந்து மாத்திடுவாங்க, பயப்படாம செய்வாங்க. அந்த மாதிரி தன்மைகளும் இது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. அதை வந்து தெரிஞ்சு வச்சு சரிங்களா? ஓகே. இந்த செவ்வாய் சார் இருந்தாவே நான் வந்து தான் சார் நான் தான் அந்த வேலை செய்வேன் சார். எலக்ட்ரிக் வேலை எதுவா ஓகே இருந்தாலும் டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணிடுவேன். சனி ஓகே சனி இது சனி தோஷம். ஓகே. இந்த செவ்வாய் தோசை இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செவ்வாய் தோசை இருந்தாலும் சரி, சனி தோசை இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல வந்து தாழ்பால் பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கும். எங்க போனாலும் இருக்கும். இவங்க போய் எந்த ஒரு ரூமுக்கு போகலாம், அல்லது ஒரு லாக்கர் வைக்கலாம், இவங்களுக்கு பீரோ வைக்கலாம், ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தாழ்பால் ஏதோ ஒரு பிச்சுக்கிறது அல்லது அது கரெக்டா அடைக்காதது, இந்த மாதிரி தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடிக்கடி சாவி தொலைக்கிறவங்க வந்து இவங்க. அடிக்கடி வந்து சாவி தொலைக்கிற வந்து இந்த செவ்வாய் சனி தான். நிறைய சாவிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்க ஒரு பூட்டு போட்டு வச்சிருப்பான். காரணம் புரியுதுங்களா? பூட்டு தொலைக்கிறீங்களா? சாவி பூட்டு நிறைய மறந்துடுவேன் சார். கிடக்கும். சாவி நிறைய சாவி மரம் மறந்துடுவேன். தொலைக்கிறது. இந்த மாதிரி ஒரு தன்மை. இவங்க இந்த செவ்வாய் தோஷமோ சனி தோஷமோ இருந்துச்சுன்னா ஒரு டைமாவது இவங்க வீட்டு பூட்டு வந்து பாத்தீங்கன்னா உடைக்கப்படும். ஒண்ணு இவங்கனால உடைக்கப்படும், அல்லது வேற யாராவது ஒருத்தர் மூலியமா உடைக்கப்படும். நீங்க உடைச்சீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம உடைச்சா நீங்க சேஃப்டி. உடைச்சா பாதிப்பு. மத்தவங்க உடைச்சா ஆமா, சேஃப்டி இல்ல, ஏதோ ஒரு பாதிப்பு புரிஞ்சுக்கோ. அர்த்தம். ஆமா, அப்ப கொஞ்சம் ரொம்ப கவனமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இவங்க அந்த பூட்டை வந்து பாத்தீங்கன்னா இவங்க போட்டு இவங்களே வந்து அறுத்துருவாங்க அல்லது உடைப்பாங்க. அந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கும் உண்டு, சனிக்கும் செவ்வாய் உண்டு. தோசம் பூட்டு உடைக்கிறது நாங்க செய்வோம் சார். சாவி தொலைச்சிட்டு பூட்டு உடைச்சிருக்கோம் சார். ஓகே. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. நோட் பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு இதா வந்து நீங்க கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க. இது வந்து ஒண்ணு. ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த இப்ப கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்ப அங்க போனா அந்த கோயில்ல போனீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு மரியாதை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. அல்லது ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பீங்க, டக்குனு போய் சாமி பார்க்கும்போது தள்ளி விட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த போன ஃபீலிங்கே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷத்துக்கும் சரி, குரு தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. செவ்வாய் தோஷத்துக்கு இதே மாதிரி தன்மை உண்டு, குரு தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தன்மை உண்டு. நீங்க அது கோயிலுக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கலாம், வீட்லயே சாமி கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு கூட தன்மை வந்து உண்டு. இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் இவங்க இந்த குரு தோசை இருக்கிறவங்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு தோசை இருக்கிறவங்களுக்கும் இந்த சந்திர தோசை இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் வாங்கி வச்சாங்கன்னா அதை வந்து அழுகி அல்லது நிறைய வாங்கி குமிச்சிருவாங்க. அதை பார்த்தா வீணா போயிடும். பழத்தை வந்து வீண் பண்றவங்க இவங்க தான். அந்த குரு தோஷமும் சரி, இந்த சந்திர தோஷமும் சரி. உணவுப் பொருளை வீணடிக்கிறதும் இந்த சந்திரன் தான். பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாப்பாடு பண்ணி வச்சிருவோம், நிறைய சாப்பாடு பண்ணி வச்சு வேஸ்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து சந்திர தோஷம் தான். நிறைய பழம் வாங்கி வைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணிடுவோம். அது வந்து சந்திர தோஷம் தான். அது வந்து குரு தோஷம். காரணம் புரிஞ்சுக்கோ. இப்ப அந்த மாதிரி இருக்கா? பழம் வேஸ்ட் ஆகுதா? சார் எப்படி சார் எல்லாமே பொருத்தமா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு சார். இந்த பழத்தை வாங்குவோம், சாப்பிடாமே வேஸ்டா தூக்கி போட்டுருவோம். அல்லது வேற யாராவது ஒருத்தங்க அங்கலாப்பா இருக்கும், வேற யாராச்சும் குடுக்கறக்கும் ஒரு அங்கலாப்பா இருக்கு, சரி பரவாயில்ல இருந்தா கொடுன்னு சொல்லிட்டு கடைசியா இந்த ஒரு நம்ம சாப்பிடாத சமயத்துல தூக்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து பொமோகிரேனேட் வாங்குவோம், ஃப்ரிட்ஜ்ல போடுவோம், அதை கட் பண்ணி பார்த்தா அழுகி போயிருக்கோம், எடுத்து போட்டுருவோம். பனானா வாங்கி வைப்போம், யாராவது வீட்டுல சாப்பிடுவாங்கன்னு இருக்கோம், அது அப்படியே 4-5 நாள் இருந்து கருத்து அழுகி போயிடும், தூக்கி போட்டிருக்கோம் சார். இது நடந்துட்டே தான் சார் இருக்கு. இது நடக்கும். இது நீங்க அது அப்படியே தான் இருக்கும்.
இது இந்த தோசை வந்து நீங்கிடுச்சு அப்படின்னா இப்ப இதுக்கு அப்படியே எகென்ஸ்டா நடக்கும். பழம் வந்து இப்ப நீங்க காசு போட்டு வாங்கிருப்பீங்க இல்லையா, வேற யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பழம் வாங்கி கொடுப்பாங்க. வேற யாராவது பழம் வாங்கி கொடுப்பாங்க. இப்ப வீட்டுல யாராவது ஒரு விருந்தினர் வராங்கன்னா அவங்க பழம் வாங்கி கொடுப்பாங்க, நீங்க சாப்பிடுவீங்க. நீங்க பழத்துக்காக இது நல்லா செலவு இருக்கு பண்ணக்கூடிய சார். ஒரு இது என்னங்க? நல்லா இருக்கு. இது நல்லா ஆமா. இருக்குங்க சார் என்ற. அப்புறம் நீங்க சாப்பிடணும்னு வாங்குனீங்கனாலும் அது வந்து வேஸ்ட் ஆகாது. அதை வந்து வேஸ்ட் ஆகாது. அதை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த அடிக்கடி வந்து இந்த கண்ணாடி உடையும் அல்லது கண்ணாடி பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உடையும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திர தோஷமோ சுக்கிர தோஷம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடி பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையா உடையும் அல்லது உடைஞ்சு போன பொருள். இந்த சந்திர தோஷம் இருந்தாலும் சரி, இந்த சுக்கிர தோஷம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளையும் வந்து தூக்கி போடுறதுக்கு வந்து மனசு வராது. ஏதோ ஒரு பழசு பரட்டியா இருந்தாலும் அது ஏதாச்சும் ஆகும்னு சொல்லி அப்படியே சேஃப்டி பண்ற தன்மை வந்து இந்த சந்திர தோஷத்துக்கு உண்டு, சுக்கிர தோஷத்துக்கு வந்து சார் இருக்குங்களா. எதையும் தூக்கி போடாது, இது பர்ஃபெக்ட்டா யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி. இதுக்கப்புறம் இந்த அடிக்கடி வந்து சார் என்னங்க சார்? ஓடிஎன்ஸ் கோல்னு சொல்லி அதை சேர்த்து நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த பழைய பொருள்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இந்த சந்திர தோஷத்துக்கு உண்டு, சுக்கிர தோஷத்துக்கு உண்டு. பழைய பொருள் அப்படியே பார்த்தா இது அந்த காலத்து இது, இந்த காலத்து இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைவுகளை பொருளா வந்து சேகரிப்பாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தன்மைகள் இந்த சந்திர தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு, சுக்கிர தோஷத்துக்கு உண்டு. அடிக்கடி வந்து இந்த கண்ணாடி வந்து உடைஞ்சிரும். கண்ணாடி பொருட்கள் வந்து உடையிறது, இந்த மாதிரி தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னாலும் உண்டாகும். சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இப்போ ஒரு வேலை வந்து ஆரம்பிப்பாங்க, அதை வந்து கண்டினியூட்டியா பண்ண மாட்டாங்க. ஒரு வேலை ஆரம்பிக்கிறது அதை கண்டினியூட்டியா பண்ண மாட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சந்திரன் தான். ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை வந்து கண்டினியூட்டியா அப்படியே பாதி நடக்கும், அப்படியே பாதி நடக்காது. அல்லது இவங்க நல்லா வேலைக்கு போறாங்கன்னா வச்சுக்கலாம். இப்ப அங்க சூப்பரா வேலை நடந்துட்டு இருக்கோம், இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடலாம் ஒண்ணு. அல்லது இவங்களுக்கு நல்லா வேலைக்கு போகணும்னு ஆரம்பிக்கும் போது அங்க வேலை இல்லாம இருப்பான். இதுவும் நடக்கும். இந்த சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா பகுதி நேர வேலைன்னு எடுத்துக்கலாம். அல்லது வந்து இவங்க அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கும், அங்கேயே ஒரு வேலை பற்றாக்குறை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டுருவாங்க, இவங்களுக்கு கூட சம்பளம் வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அல்லது அவங்க தானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நம்மளை பார்த்தாவே எப்பயுமே இந்த ஒரு இளிச்சவாயத்தனமா நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்மை வந்து இந்த சந்திரன் அதிகமா பாதிக்கப்படுறது இந்த சந்திரன். சரிங்களா. இதுக்கு அடுத்த கிரேடு வந்து இளிச்சவாய யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். பலவீனமான அமைப்பில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து இவங்க நல்லா சூப்பரா நல்ல அறிவாளியா நல்ல திறமையா இருப்பாங்க. பட் வந்து இவங்க அறிவு இவங்களுக்கு வந்து பயன்படாது. சும்மா அவங்க இப்போ ரோட்ல போறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ ரோட்ல போறாங்க, ஒரு லாட்டரி டிக்கெட் ஒன்னு எடுத்து கொடுன்னு சொல்றாங்க. இங்க பேன் பண்ணிருக்காங்க. இப்ப கேரளா போறாங்கன்னு வச்சுக்கலாமே, தம்பி அந்த லாட்டரி டிக்கெட் ஏதாவது ஒன்னு எடுத்து கொடுனா இவங்களுக்கா நிறைய லாட்டரி டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, யோகம் வந்து இருக்காது. இவங்களுக்கா ஒண்ணு சும்மா ஏதோ ஒண்ணு கண்ணை மூடிட்டு ஒண்ணு எடுத்து கொடுத்தாலும் அவருக்கு போயிருவாரு, அவர் யாருன்னு கூட தெரியாது. ஆனா அவருக்கு வந்து லாட்டரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா யோகம் வந்து அவங்க வந்து அடிச்சிருவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க அதிர்ஷ்டத்தை வந்து வேற யாரா ஒருத்தவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து இந்த சந்திரனும் சூரியனும் ஒளிக்கிறீங்களா? சூரியனும் சந்திரனும் ஒளிக்கிறீங்களா? இது பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய என்ன திறமைகள் தகுதிகள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்காக பயன்படாது, அடுத்தவர்களுக்காக பயன்படக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டா. சரிங்களா, ஈஸியா வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே. இப்ப இந்த சூரிய தோசை இருக்கிறீங்களா, சந்திர தோசை இருக்கீங்களா? நீங்க சொல்ற இந்த சூரியன் சந்திரன் சார் எனக்கு மதி கதியா இருக்கு. அப்படியே நீங்க சொன்ன அத்தனையும் 100% பொருந்தி இருக்கு சார். எந்த ஒரு விஷயமே ஸ்பீடா ஆரம்பிப்பேன் செய்யலான்னு, அது அவ்வளவுதான் சார், அப்படியே பாதியிலே விட்டுருவேன். மத்த நீங்க சொன்ன எல்லா விஷயமே அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு சார். ஆமா. இதுக்கப்புறம் இந்த சூரிய தோசை இருந்தாலும் சந்திர தோசை இருந்தாலும் சரி, அவங்க சும்மா அமைதியா இருந்தாங்கன்னா அப்படியே அமைதியா இருப்பாங்க. எந்த இதுவும் இல்லை, அப்படியே இதெல்லாம் போயிட்டு இருக்கு. வேலை இல்லாம இருந்தா அப்படியே வேலை இல்லாமே இருக்கிறது. வேலை வந்துச்சு அப்படின்னா அவங்கள மாதிரி பயங்கர பிஸி ஆகவே முடியாது. நைட்டு பகலும் வேலை செய்வாங்க ஒண்ணு. அது போக வந்து மொத்தமா வந்து வேலை குமியிருது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ஒண்ணு இந்த சந்திர தோசை இருக்கிறவங்களும் சரி, புதன் தோசை இருக்கிறவங்களும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலை செஞ்சா தீராதவங்கன்னு சொல்லலாம். இந்த சந்திர தோசை இருந்தாலும் சரி, புதன் தோசை இருந்தாலும் சரி, இந்த வேலை செஞ்சா தீரவே தீராது.
இவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். வேலை வந்து தொடர்ச்சியா வந்து புது புது வேலைகள் வரும், புதிய வேலைகள் வரும். ஒரு வேலை முடிச்சுட்டு அப்படியே ஓகே இதோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே முடியாது. சந்திர தோஷம் இருந்தாலும் சரி, புதன் தோஷம் இருந்தாலும் சரி, நிறைய வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் போடுறவங்க இந்த சந்திர தோஷமும் புதன் தோஷம். நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி எப்படி இருந்தாலும் சரி சார். அதான் நாளைக்கு பாத்துக்கலாம் அந்த வேலையை அப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வேலை செய்யறது. இந்த புதனும் சந்திரனும் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். புதனும் சந்திரன் எப்படி வேலை செய்யும்? இன்ஸ்டால்மெண்ட்ல வேலை செய்யும். சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படியே அசால்ட்டா விட்டுருவாங்க. அது வந்து பெரிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். காரணம் புரியுதுங்களா என்னன்ட்டு? வேலை முடியாது, ஏதோ ஒரு வேலை அப்படியே துரத்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க துரத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த போனை பார்த்தாவே பயமாயிரும் அவங்களுக்கு எல்லாம். அந்த ஒரு சிலருக்கு இந்த போனை பார்த்தாவே பயமா இருக்கும். சார் அப்படியே செம்ம இந்த டிஎன்ஏ கிளாஸ்ல பர்ஃபெக்ட்டா இருக்கு சார் எல்லாமே. ஓகே மேடம், நன்றிங்க மேடம், நன்றி. பண்றது வந்து ரொம்ப கரெக்ட். நம்ம யாராவது ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க, அதை செய்யாம போன் வந்துட்டு அப்புறம் ஓகே அந்த ஹரிபரியில டென்ஷனா ரைட்டு செஞ்சு முடிக்கணுமேன்னு செய்யற அந்த ஹாபிட் இருக்கு சார். ஆமா, இது தவிர்க்கவே முடியாது. நீங்க எப்படி பண்ணீங்கனாலும் சரி அதை தவிர்க்கவே முடியாது. அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இந்த தவிர்க்கறதுக்கு சில வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதான் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? சொல்லியிருக்க சில வழிமுறைகள் இருக்கு. அதை நம்ம பார்த்துரும் ஈஸியா வந்து பண்ணிட்டு போயிடும். இதுக்கப்புறம் இப்ப இந்த சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுறவங்க இப்ப ஒரு யூடியூப் வைக்கிறாங்க, அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுறாங்க, அல்லது அதன் மூலியமா நிறைய சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகப்படியா வந்து சம்பாதிக்கிறது யாருன்னா இந்த புதன் தோசை இருக்கிறவங்களும் இந்த சந்திர தோசை இருக்கிறவங்களும் தான் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சம்பாதிக்கிறது. இப்ப சோசியல் மீடியா மூலியமா ஒருத்தவங்க வந்து அதிகப்படியா வந்து சம்பாதிக்கிறாங்க, அதன் மூலியமா அவர் வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு சந்திர தோசை இருக்கணும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா புதன் தோசை இருக்கணும். மூணாவது கேட்டகரியா வந்து பாத்தீங்கன்னா சூரிய தோசை இருந்துச்சு அப்படின்னா ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு அடுத்த கிரேடா எடுத்துக்கலாம். செகண்ட் கிரேடா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து. காரணம் புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெவலப் ஆயிடுவாங்க. பொதுவா வந்து இந்த புதன் இருக்கு இல்லையா, இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, புதன் வந்து எது வருது? ரோகிணி, உத்திரம், பூராடம். இந்த மாதிரி இருக்க இவங்கள இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே இவங்க பேசுறதெல்லாம் அப்படியே வைரலா போய் எல்லா மக்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா பேசப்படும். இது வந்து புதன். புரியுங்களா? இப்ப யாரா இருந்தீங்கன்னா புதன் தோசை இருந்துச்சுன்னா முதல்ல அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையா ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. அதை வந்து மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிப்பாங்க. மக்களால வந்து இப்போ ஒரு வைரல் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே, அவங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த டிடிஎஃப் வாசன் எல்லாத்துக்குமே தெரியுமா? டிடிஎஃப் வாசன் பைக் ரைடர் தெரியும். வாசன் அப்படிங்கறது வந்து ரோகிணியில வந்து பாத்தீங்கன்னா விழுகுது. வாசன் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாருன்னு தெரியுமா? more than 10 lakh man. 40 lakhsக்கு மேல இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல. இப்ப இடையில கொஞ்சம் சில பிரேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த சந்திர தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மதன் கௌரி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. மதன் கௌரி, இந்த மதன் கௌரி ஸ்குவாட்னு ஒண்ணு வச்சிருக்காரா இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவரோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 lakh அதுக்கு மேல போயிருச்சு. 60 லட்சத்துக்கு மேல போயிருச்சு. நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா 60 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆயிருக்கலாம். அப்போ இந்த சந்திர தோசை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு செய்யக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். மக்களுக்கு போய் டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கும். டக்குனு அவங்க என்ன சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. மக்கள்கிட்ட போய் அது ஸ்ப்ரெட் ஆகும். பொதுவா வந்து இந்த வதந்திகளை பரப்புறது அல்லது இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு, ஒரு டக்குன்னு ஒரு சோசியல் மீடியால வைரல் ஆகுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சந்திர தோஷமோ புதன் தோசை இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்க பிரபலம் ஆயிருவீங்க, டக்குன்னு வைரல் ஆயிருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கும். புரியுங்களா? அப்ப அந்த சீசனை வந்து நம்ம காசு பண்ணிக்கணும். காரணம் புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நிறைய அதை வந்து சாதிக்க முடியும். ஒண்ணு சந்திர தோஷமோ அல்லது வந்து புதன் தோஷம். நல்லா கவனிங்க, யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அதுக்காக சொல்றேன். இதுக்கு உதாரணத்தோட தான் நான் சொல்லி வைக்கிறேன். நிறைய நான் சொல்லலாம், பட் உதாரணத்துக்கு இது வந்து சொல்லி வைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, ஒரு இந்த மாதிரி இருக்கு, இது ஏன் வந்து இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். சரிங்களா? நோட் பண்ணிக்க. ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாமா சார்? ஒரு சின்ன டவுட்டுங்க சார். மகேந்திரன் சார். சொல்லுங்க சார். மகேந்திரன் சார், சின்ன டவுட்டுங்க. சார் வணக்கம்.
வணக்கம் சார். ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சார் வணக்கம் சார் சார். இப்போ புனர்பூசத்துக்கு வந்துட்டுங்க இது பூச நட்சத்திரம் வந்துட்டு 2வது நட்சத்திரம் அதுக்குள்ள அது சம்பத்து தாரன்னு வருது இல்லைங்களா? ஆமாங்க. பட் அது சனி தோஷமும் வருது இல்லைங்களா? நம்ம புனர்பூசம் அப்படி பார்த்தா இல்லைங்களா சார்? அது சம்பத்துதாரை இதுல வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் சார். அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு சார். நீங்க சம்பத்துதாரைக்கு பார்க்க வேண்டாம். ஜென்ரலா அந்த தோஷத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே, நோட் இப்போ பண்ணு. எனக்கு சாட்டன் வந்து சனி பகவான் நல்லாவே இருக்காருங்க. 2வது வீட்டுல தான் இருக்காரு. தனுசு லக்னம் மகரத்துல அதான் சார். ஆட்சியில் இருக்காரு. அப்ப அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? நல்லதுதான் சார், நல்லதுதான் சார், நல்லதுதான். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இன்சூரன்ஸ் துறையில அந்த தொழில் சம்பந்தப்பட்டு வரும்போது நான் சொல்றேன், பொதுவா ஒருத்தங்க வந்து இன்சூரன்ஸ் துறையில வந்து சாதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சூரியன் நல்லா இருக்கணும், இல்லாட்டி சனி தோஷமோ நல்லா இருக்கும். சூரிய தோஷமோ சனி தோஷமோ இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த விபத்து காப்பீடு, ஆயில் காப்பீடு, இந்த இன்சூரன்ஸ் துறையில வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது, வேற லெவல்ல ஜெயிக்கிறது. அவங்க மாதிரி பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த டார்கெட் அச்சீவ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இந்த இன்சூரன்ஸ் துறையில, அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த அஸ்வினி ஆயிலி அனுசம் பூரட்டாதி அல்லது வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பான். இப்ப அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். யாரும் பண்ண முடியாத வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? சார் இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு சார் இது அந்த பூராட வந்துட்டு எனக்கு லக்ன பாயிண்டா வருதுங்க சார். ஓகே சார். அப்ப அந்த புதன் இதுல கூட வருங்களா? அந்த நல்லதுதான் சார். இப்ப இந்த பொதுவா இந்த புதன் தோசை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, புத்தகங்களை வாங்கி குவிப்பாங்க சார். புத்தகம் வாங்கி குமிக்கிறது, படிக்கிறாங்களா இல்லையா புத்தகங்கள் வாங்கி அப்படியே இவங்க சுத்தி அப்படியே புத்தகமா இருக்கும். படிக்கிறாங்களா இல்லையா வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்குவாங்க. வேறு மொழி புத்தகங்களும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். வேறு மொழி புத்தகங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு புத்தகத்தை வாங்கினா படிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் புத்தகங்களை பிரிக்க கூட மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. வாங்கினதோட அப்படியே அந்த பில்லோட அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தன்மைகளும் இந்த புதனுடைய தன்மையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எதை பத்தி வேணாலும் பேசுவாங்க. நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்றவங்க இவங்க தான். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து புதன் தோஷம். அப்ப அந்த யூடியூபுக்கு இது செட் ஆகும் இல்லைங்க சார்? போராடம் லக்ன பாயிண்ட் தாராளமா செட் ஆகும் சார். அருமையா செட் ஆகும், அருமையா செட் ஆகும், அற்புதமா செட் ஆகும். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. சூப்பர், நன்றி நன்றி. சார் வேற ஏதாவது கேட்கணுமா? சார் நீங்க இந்த புதன் தோஷம் வேற யாரா இருக்கீங்களா? புத்தகம் வாங்கி வச்சிருக்கீங்களா சார்? நிறைய வாங்கி வச்சிருக்கேன் சார். ஆனா எதுவுமே படிக்கல சார். படிக்கலதான் வாங்கி அதான் அது ஒரு தோசை. அது வாங்குறது அது ஒரு பெரிய இதா இருக்கும். அதுக்கு ஒரு ஐயோ அது கலெக்ட் பண்ணிட்டோம், ஓகே அது வாங்குற வரைக்கும் ஆர்வமா இருக்கும். 2 நாள் அப்படியே ஆர்வமா இருக்கும், அப்படியே கமுத்து வச்சிரும். இது புதன் தோஷம். இப்போ சந்திர தோஷம் இருக்கு சார். எனக்கு வந்து சந்திர தோஷமும் இருக்கு, ஆயில்யம் சூரிய தோஷமும் இருக்கு சார். அப்ப நான் வந்து யூடியூப் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோம் சார். சும்மா ஆனா பண்ணிட்டு அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சார். அப்படியே பிரேக் போஸ்ட்போன் பண்ணிட்டு அது வந்து ஒரு ப்ரியாரிட்டி இருக்கு. இப்ப இதுக்கு வந்து இது சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒவ்வொரு இது இருக்கு. ஒவ்வொரு எப்ப ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம், அதெல்லாம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். அது ஈஸியா வந்து இருக்கும். ஈஸியா நீங்க வந்து வரும் இல்லீங்களா சார்? சந்திர தோஷம் வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். சூப்பரா வரும். இப்ப எது எடுத்தாலுமே அந்த போஸ்ட்போன் பண்றது, நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல ஸ்பீடா ஆரம்பிக்கிறோம், அப்புறமா நெக்ஸ்ட் அது மேல ஒரு விட்டுறது சார். அத கண்டினியூட்டி எல்லாமே இருக்கு. அது பாப்போம், அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாப்போம். இந்த மாதிரி வரும். ஓகே. இப்ப இந்த பொதுவா இந்த புதன் தோசை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே, யாருக்கு வந்து புதன் தோசை இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்து வந்துருவாங்க. எந்த சூழ்நிலையா வேணாலும் இருக்கலாம். அது வந்து அந்த புதனுக்கு வந்து ஒரு புதன் தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? ஒரு புதன் தோஷம் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியில் இருந்தாலும் யாரா ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரா ஒருத்தவங்க வந்து காப்பாங்க. எப்படியா அவங்க வந்து அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வந்துருவாங்க. இது வந்து புதன் தோஷம். இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி இந்த சந்திரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை வந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உருவாக்கும். அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கீழே போனாலும் பரவாயில்ல. வேற அமைப்புகள்லாம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்கள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையா வந்து சொல்ற மாதிரி நல்ல நண்பர்களா இருந்தாங்கன்னா நல்ல மாதிரி இருக்கும்.
புரியுங்களா? அப்ப நண்பர்களை வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. ஓகே சரி, இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம் சார். இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். Clear, sir. Everything is clear, very clear. ஓகே சார், வேற ஏதாவது சந்தேகம் கேட்கணுமா? சார் சந்தேகம் சார். சொல்லுங்க சார். சார், ஒரு கிரகத்தின் கர்மா நடக்கும் பொழுது எதை கொடுக்கும் எதை கெடுக்கும், என்ன சார் விதிகள்? அததான் ஜாதக ரீதியா பாப்பேன்னு சொன்னேன் இல்லையா? பாப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அதை நாளைக்கு பார்ப்போம். ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, ஜாதக ரீதியா சில வகையான அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பொதுவா வந்து ஒரே ஒரு ரூல் மட்டும் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ணும்போது அவங்க லக்னம் அப்படிங்கிறது எதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. லக்னம் வந்து எதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இந்த லக்னம் நோட் பண்ணிட்டு இந்த லக்னத்துடைய திரிகோண அதிபதிகள் இது வந்து 1, 5, 9 இப்படி வச்சுக்கலாம். 1, 5, 9 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிகோண அதிபதிகளுடைய தோஷம் வந்து பெறுறது நல்லது. திரிகோண அதிபதிகளுடைய தோஷம் வந்து பெறது வந்து பாத்தீங்கன்னா நல்லது. ஓகே சார். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு லக்னம் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு லக்னம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுக்கோங்க, இதை அழிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு புரியும். நல்ல அருமையான கேள்வி சார். இங்க பாருங்க, இப்ப இது வந்து ஒரு மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? அஸ்வினி, பரணி, கார்த்திகை. ஓகே, இது வந்து அஸ்வினி வந்து என்ன தோஷம் இருக்கு? சூரியன், சூரிய தோஷம், சந்திரன், செவ்வாய். ஓகே, இப்ப இதுல பாருங்க திரிகோணம் அப்படிங்கிறது இது வந்து 1, இது வந்து 5, இது வந்து 9. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து என்னென்ன கிரகம் இருக்கு? மகம். மகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். பூரம் வந்து செவ்வாய். அதுக்கப்புறம் உத்திரம் வந்து உத்திரம் வந்து புதன். புதன். ஓகே, இப்ப இங்க பாருங்க, இங்க என்னென்ன வருதுன்னு பாருங்க. இங்க வந்து 9, இங்க வந்து செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் குரு. இந்த மாதிரி வருது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுல பொதுவா வந்து ஒரு இப்ப நீங்க வந்து உங்க லக்ன புள்ளி இருக்கு இல்லையா? லக்ன புள்ளி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லக்ன புள்ளியா இருக்கலாம், மீதி நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். உங்களோட திரிகோண அதிபதிகளுடைய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அம்மா வழியில் இருக்கக்கூடிய அப்பா வழியில் இருக்கக்கூடிய மூதாருடைய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருது, கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களுடைய அப்பா வழி உங்க ஜெனட்டிக்கா வந்து வருது. இப்ப இதை போய் நீங்க வேற எங்க பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இப்ப அண்ணன் தம்பி, உங்க சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அமைப்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தி வரும். இது அப்படியே வந்து பொருந்தி வருதுன்னு அர்த்தம். இதே மாதிரி இது இப்ப இதுல பாருங்க 1, 5, 9 இதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த திரிகோணம் 2, 6, 10. இதுக்கு வேற வேற இடங்கள்ல அமையும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2, 6, 10 அப்படிங்கிறது வரும் இல்லையா? இந்த 2, 6, 10 அப்படிங்கிறதுல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2, 6, 10 சரி. இங்க பாருங்க சார், மியூட் பண்ணலாம் சார். ஓகே, இப்ப இதுல பாருங்க இந்த 1க்கும் 8க்கும் ஒரே அதிபதியா வருதா? 1, 8 ஒரே அதிபதியா வருதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே பாருங்க, இதே வந்து 2க்கு 7க்கு ஒரே அதிபதியா வருதா? வருதா இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது பொதுவா வந்து திரிகோணாதிபதிகளுடைய தோஷம் வந்து பெறது வந்து நல்லது. ஃபர்ஸ்ட் ரூல் அதை மட்டும் நோட் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம் பேலன்ஸ் எல்லாம். சரி, நாளைக்கு லீவு, நாளைக்கு சண்டே, அதனால நாளைக்கு லீவு. நம்ம மண்டே வந்து பார்ப்போம். சரிங்களா?
பொதுவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து திரிகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதிகளுடைய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பெற்று. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அப்பா வழியில இப்ப நீங்க போய் பங்காளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே பாதிப்பு வரும். இவங்க அப்பாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், இவங்க தாத்தாக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதே பாதிப்பு அப்படியே வந்து வழி வழியா வந்துகிட்டே இருக்கும். புரியுங்களா? இப்ப அவங்க ஒரு அண்ணன் தம்பி ஒரு வண்டி வாங்குவாரு, அவரு பாத்தீங்கன்னா அவர் அப்படியே அடுத்தடுத்து அவன் வண்டி வாங்கிட்டே இருப்பான். அவர் ஒரு வீடு கட்டுவாரு, இவர் அப்படியே வீடு கட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அடுத்தடுத்து அப்படியே வீடு கட்டுற மாதிரி சில சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. நல்லது நடந்தாலும் ஒட்டுக்கா நடக்கும், கெட்டது நடந்தாலும் அப்படியே ஒட்டுக்கா நடந்துகிட்டே இருக்கும். காரணம் புரிஞ்சுக்கும். ஓகே. திரிகோணாதிபதிகளுடைய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பெறது வந்து நல்லது. நோட் பண்ணு. யாருக்கெல்லாம் திரிகோணாதிபதிகளுடைய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கு? பொதுவா நேத்து ஒரு விதி சொல்லியிருக்கேன். லக்ன புள்ளி வச்சுதான் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படிங்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா வரும். சார் மத்தவங்க மியூட் பண்ணலாம் சார், பேசாதவங்க வந்து மியூட் பண்ண, நீங்க பேசும்போது ஆன் பண்ணி. ஓகே சார். வேற யாருக்கு சார் இருக்கு லக்ன திரிகோணாதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதிகளுடைய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா வரலாம்? இருக்கா சார்? ஒரு சந்தேகம் சார். இப்போ 1, 5, 9 எடுத்துக்கிறோம் சார். இப்போ லக்னம் 5, 9ஆம் இடம், இந்த மூணுத்தையுமே நமக்கு கிரகங்கள் இல்ல சார். அப்போ லக்ன புள்ளி வந்து இருக்கு, லக்னத்துல லக்ன புள்ளி எடுத்துக்கிறோம். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகங்கள் இருந்தா கூட அதை நம்ம எடுத்துக்கணுமா சார்? எடுத்துக்கலாம் மேடம். ஃபர்ஸ்ட் இல்ல ரூல் 1, 5, மட்டும் 9 எடுத்துக்கலாம். கிரகங்கள் இல்ல இருந்தா நான் சொல்றேன், இதுக்கு நான் அதான் சொல்றேன், இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூல் வருங்க. ஜென்ரலா வந்து திரிகோணாதிபதிகளுடைய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்பா வழியில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடருது. அப்பா தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த தாய் வழி கர்மா அப்படிங்கிறது வந்து இப்ப இங்க பாருங்க, இங்க வேற என்ன நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வரும்? 4ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப இப்ப சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது திரிகோணாதிபதியா வந்துருது. இப்ப சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதியா வந்துருது. இப்ப இந்த லக்னமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பரணியில இருந்தாலும் சரி, மகத்துல இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன தன்மையில வந்து வந்துருவாங்க? சந்திரனுடைய தன்மையில வந்து பாத்தீங்கன்னா வந்துருவான். இப்ப இந்த சூரியனுடைய தன்மை இருந்துச்சு அப்படின்னா, சாரி, இந்த திரிகோணாதிபதிகளுடைய தன்மைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பா வழியில இருக்கக்கூடிய உறவு முறைகளோட ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பான். திரிகோணாதிபதிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அப்பா வழி உறவுகளோட ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட். இதே வந்து இப்ப இது மாறி வந்து இப்ப இந்த வேற அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, இது வந்து அவங்க தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கூட ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க பெருசா அவங்க அப்பா வழியில இருக்கக்கூடிய உறவுகளை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சித்தப்பா பெரியப்பா பெருசா ஒரு டச் இல்லாம இவங்க கூட மட்டும் ஒரு டச்சா இருக்கிற மாதிரி ஒரு தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தாய் வழி கர்மா வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. வேற மாறி இருந்துச்சு அப்படின்னா திரிகோணாதிபதிகளுடைய தன்மைகள்ல வந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அமைப்புன்னு எடுத்துக்கலாம். மாறி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா வழியில் இருக்கக்கூடிய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க அவங்க ஃபேமிலியில போய் பார்க்க முடியும். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க. இதுல அப்படியே இந்த லக்னத்துல இருந்து எல்லா கிரகத்துக்கும் போட்டுக்கோங்க. இந்த மாந்திக்கெல்லாம் எழுதாதீங்க. லக்னத்துல இருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அந்த மாதிரி அப்படியே மொத்தமா எல்லா கிரகத்துக்கும் வந்து எடுத்துக்கோங்க. எது வந்து அதிகப்படியான தோஷம் வந்து வாங்கியிருக்குன்னு பாருங்க. எது வந்து எத்தனை தோசை அதிகப்படியான, இப்ப பாருங்க, இப்ப ஒரு புதன் தோசை இருந்துச்சுன்னா ஒரு 3 வரும். இப்ப சனினா 2 வரலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? எது வந்து அதிகப்படியா இருக்குன்னு பாருங்க. இது வந்து எது அதிகப்படியா இருக்குன்னு பாருங்க. எது வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எது வந்து அவங்களுக்கு இல்லைன்னு பாருங்க. இப்போ ஒரு சில கிரகங்களுடைய தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர தோஷம் இல்லாம இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு வேற ஏதோ ஒரு தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்குமா இருக்காதா?
ஆமாங்க சார். எல்லா தோஷமும் வரணும் அவசியம் இல்லைல்ல. இல்லாம இருக்கலாம். எல்லா தோசம் வரணும்னு ம். அவசியம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எந்த தோசை அதிகமா இருக்கோ அதோ அவங்களுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அது அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு அமைப்பு. எது இல்லையோ அந்த தோசை உடையவங்களை வந்து இப்ப கூட வந்தாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு அட்டாச் ஆயிடுவாங்க. இவங்க கூட நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க. ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? இப்ப ஒருத்தருக்கு சூரிய தோசை அவங்களுக்கு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கலாம். வேற யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க சூரிய தோசை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா ரொம்ப அன்பாயிரும். புரியுங்களா? அவங்க மூலியமா இவங்க காரியங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. பாவ ரீதியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும். பட் ஒரு உதாரணத்துக்காக இதை வந்து சொல்லி வைக்கிறேன். எது வந்து அதிகப்படியா இருக்குன்னு பாருங்க, எது வந்து இல்லவே இல்லைன்னு பாருங்க. இப்ப இதுல அதிகப்படியான ஒரு இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு அதிகப்படியான இது இருக்கு இல்லையா, பாதிப்புகள் கொடுக்குது இல்லையா. இப்ப அதிகப்படியா இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் தோசை வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த தோசை அதிகமா இருக்கும்போது அப்படிங்கும்போது இப்ப அதோடைய திசா புத்தி காலம் வரும் இல்லையா. ஒண்ணு திசை வரலாம் அல்லது புத்தி வருமா இல்லையா. இப்ப அந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காலம். ஒண்ணு அதுல சும்மா சாதாரணமா இருக்கிறது ரொம்ப டாப்புக்கு போவாரு, அல்லது டாப்ல இருக்கிறது கீழே வருவார். அது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். அது ஒரு கிரகம் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியும். இப்ப சும்மா சாதாரணமா இருப்பாரு, டக்குன்னு பெரிய அளவுல சாதிப்பாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அல்லது ரொம்ப டாப்ல இருப்பாரு. இப்ப சொல்லுவாரு இந்த புத்தி வந்தோம்னா இப்ப அப்படியே டவுன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்ப அதுக்கு சில காரணிகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதையும் நோட் பண்ணு. புரியுங்களா? அப்போ அதிகப்படியான கிரகம் வந்து எது வாங்கியிருக்கோ அதுக்கு அந்த தன்மைகள் நம்ம வந்து பார்க்கணும். எது வந்து வாங்கலையோ அப்படிங்கறத அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதை நோட் பண்ணி வச்சு. இதுக்கப்புறம் இப்போ ஒரு செவ்வாய் தோசை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். செவ்வாய் தோசை இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்க அதை நாளைக்கு பார்ப்போம். ஓகே, அது உங்களுக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் பெருசா இருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். சரிங்களா? இப்ப அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அங்கங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஒன்னு ஒரு 2 நாள்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 5வது நாள்ல உங்களுக்கு அப்படியே நீங்க ஓப்பன் மைண்டா வந்துருவீங்க. நிறைய விஷயங்கள் நீங்களே பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு 7வது நாள்லாம் நீங்க தான் பேச போறீங்க. நான் பேசவே மாட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். ஒரு ஜாதகம் போட்டா எப்படி நம்ம எடுக்கலாம், என்னென்ன வகையா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க என்ன அமைப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறீங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீங்க சொல்றதை அப்படியே நோட் பண்ணீங்கன்னா போதும். புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு கிரகத்துக்கு வந்து பாசிட்டிவ் தன்மை இருக்கு, நெகட்டிவ் தன்மை இருக்கு. அதுக்கப்புறம் ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ற மெத்தட் இருக்கு, திசா புத்திக்கு இருக்கு, பாவ ரீதியா இருக்கு. அதுக்கப்புறம் திருமண பொருத்தம்னா எப்படி பண்ணலாம், இதுல ஒரு சில வழிமுறைகள் இருக்கு, தொழில்கள் இருக்கு, நோய்கள் சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அது 10 நாள் ஓகே. சப்போஸ் 10 நாள் முடிக்க முடியல அப்படின்னா கூட 1 நாள் 2 நாள் நான் வந்து எக்ஸ்ட்ரா கூட எடுத்துருவேன். மேக்ஸிமம் 10 நாள்ல கவர் பண்ணிடுவோம். அளவுக்கு தான் இருக்கு. நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். மேக்ஸிமம் மத்த பேட்சை விட இந்த பேட்ச்ல நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. மத்த பேட்சை விட இந்த பேட்ச் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா நிறைய அந்த பழைய கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு ஃப்ரீயா வர்றதுனால அவங்க அப்படியே மியூட் பண்ணாம இருப்பாங்க. ஓகே, பரவாயில்ல. இந்த பேட்ச் நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் அந்த யாராவது ஒருத்தவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பரவாயில்ல, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, சரி. யாராச்சும் புரியாம இருந்தா சொல்லலாம் சார். ஜாதகம் போட்டு அந்த லக்னத்துல சூரியன் சந்திரன் எழுதிருக்கீங்க இல்லையா சார், அதுல ஒரே எந்த கிரகம் நிறைய வருதுன்னு கேட்டீங்க இல்லையா, அது எப்படி இது பண்றதுன்னு கொஞ்சம் வழக்கம். எப்படின்னா இப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்துல நிக்குமா இல்லையா. இப்ப லக்னம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மகத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். லக்னம் மகத்துல இருந்துச்சுன்னா இது வந்து என்ன தோஷம், அந்த நட்சத்திரத்துல எடுத்துக்கணுமா சார்? அந்த நட்சத்திரத்துல தான் எடுத்துக்கணும். அந்த நட்சத்திர பாதத்தை வச்சுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கு இந்த நட்சத்திர பாதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னென்ன தோஷங்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே சார். சரிங்களா? இத பாருங்க, என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கணும். மன்னிக்கு ஐயா ஒரு சந்தேகம். இப்ப திரிகோணாதிபதியோட தோஷம் வாங்கணும்னு சொல்லிக்கிறீங்களா? லக்ன புள்ளிக்கு பார்க்கணுமா இல்ல நீங்க சொன்ன லக்னம் சந்திரன் சூரியன்? லக்ன புள்ளிக்கு பாருங்க சார். லக்ன புள்ளிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளிக்கு பாருங்க. ஒவ்வொன்றுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லி நான் சொல்லி வைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இப்ப நேத்து சொன்னோம் இல்லையா, லக்ன புள்ளி ஆரம்பிக்கிறது என்ன தோஷமோ அந்த சம்பந்தப்பட்ட பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அல்லது இவங்களுக்கு உதவி செய்யறவங்கள இருக்கும்னு நம்ம சொன்னோமா இல்லையா? ஆமாங்க.
நேத்து சொன்னமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். அதான் சொல்றேன், இன்னும் ரெண்டு நாள் இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிய நிறைய புரிஞ்சுக்கு. இது வரைக்கும் புரியுற மாதிரி தானே இருக்கு, கஷ்டமா இல்லையே? இல்லைங்க, சரியா நல்லா புரியுது சார். ஓகே, இல்ல வேற ஏதாவது ரொம்ப ஏதாவது ஃபாஸ்டா போறீங்க அப்படின்னா கூட சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் நான் ஒரு 2-3 ஆப்ஷன் வச்சிருப்பேன். இது இந்த மாதிரி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சு. ஓகே, வேற ஏதாவது கேட்கணுமா? இன்ட்ரெஸ்டா இருக்கா கேட்கறதுக்கு? அதையும் கேட்டுக்கிறேன். நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா உங்களுக்கு போர் அடிக்க போகுது, அதையும் சொல்லு. பட் கத்துக்கோங்க, ரொம்ப எளிமையான ஒரு சிஸ்டம். ரொம்ப அப்படியே படிக்க படிக்க அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நீங்க பார்க்கலாம், இப்ப நீங்க ஒரு 2-3 நாள்லயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, ஓகே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சு. ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்ப பாருங்க, இன்னொரு விதி மட்டும் சொல்லி வைக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த பணம் வரும் வழி அப்படிங்கிறது வந்து, பணம் வர்றது அப்படிங்கிறது எந்த பாவம்? பணம் வர்றது அப்படிங்கிறது எந்த பாவம்? 2ஆம் பாவம் சார். 2, 8, 11ங்களா? எடுத்துக்கலாம் சார். பணபரம் வந்து பாத்தீங்கன்னா, பணபரம் அப்படிங்கிறது என்ன ஸ்தானம்? 2, 8, 11ங்க. பணகேந்திரம் அப்படிங்கிறது என்னது? 2, 5. இது வந்து பணகேந்திரம்னு பேரு, தனகேந்திரம்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 எப்படி கேந்திரமோ அதே மாதிரி 2, 5, 8, 11 வந்து பாத்தீங்கன்னா இது பணத்துக்கு உண்டான கேந்திரம்னு பேரு. சரிங்களா? இப்ப இத வந்து இப்ப இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு சம்பாதிக்கிறதா எடுத்துக்கலாம். இப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமா வர்றதுன்னு எடுத்துக்கலாம். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு, பிளஸ் வந்து எதிர்பாராதது, அது இவங்க நினைக்கவே இல்லை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது இது எதிர்பார்த்ததுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 2, 5, 8, 11. இப்ப இதுல பாருங்க, 1, 2 அப்படிங்கிறது இவங்க சம்பாதிக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம். இது வந்து எதிர்பாராதது, ஒரு அதிர்ஷ்டமா இருக்கலாம், ஆனா அது வந்து நிலைக்காது. 8ஆம் இடத்துல வர்றது வந்து பாத்தீங்கன்னா நிலைக்காது. இது வந்து 1. இந்த 11 அப்படிங்கிறது அது ஒரு பெரிய லாபம்னு எடுத்துக்கலாம். இது வந்து அதிர்ஷ்டத்தின் மூலியமா வர்றதா, அல்லது வேற யாராவது ஒருத்தவங்க வந்து கொடுக்கறது, இந்த பரவாயில்ல ஒரு கிஃப்டட் மணியா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது வந்து 11ஆம். சரிங்களா? இது வந்து புரிஞ்சுக்கோ. அப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் எப்படி வருது, எது ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியா பார்த்துட்டு போயிடும். இப்போ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமா பணம் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வேலைக்கு போறதின் மூலியமா தான் பணம் வருது அப்படின்னா அவர் வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமா அவருக்கு பணம் வருது அப்படின்னா அவர் அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு எதன் மூலியமா பணம் வரும் அப்படிங்கறத நம்ம வந்து இதுல வச்சு கண்டுபிடிக்கணும். காரணம் புரியுதுங்களா? அந்த வழி அவர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா ஈஸியா பண்ணிட்டு போலாமா இல்லையா? இப்ப புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ட்ரேடிங் பண்றது மூலியமா ஒருத்தருக்கு பணம் வருதுன்னு வச்சுக்கலாமே, அதை மட்டும் ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு போலாமே. புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு வகையா நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா, நிறைய காரண காரியங்கள் இருக்கு இல்லையா, ஒருத்தர் டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது நிறைய காரண காரியங்கள் இருக்கு இல்லையா. இப்போ அதை நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம சில தன்மைகள் அப்படிங்கிறது வந்து மாறும். இப்போ அந்த பொதுவா வந்து இந்த 2, 5, 8, 11 வந்து பாத்தீங்கன்னா தனகேந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோம். 1, 4, 7, 10 கேந்திரம். இந்த 2, 5, 8, 11 வந்து பாத்தீங்கன்னா தனகேந்திரம்னு பேர். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் தான். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தின் மூலியமா பணம் வர்றது. பொதுவா இந்த 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ஆம் இடத்தின் மூலியமா வர்றது விருப்பப்படுற பணம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். இந்த பிரார்த்தனையின் மூலியமாக பணம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம். இப்ப ஒரு பிரார்த்தனை பண்ணா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம். இப்போ ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, நான் இவ்வளவு வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன், இது எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன், அதனால எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து 5ஆம் இடத்தை வந்து அவங்க அதிர்ஷ்டத்தை வந்து அதிகப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான அர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப அது ஏன் வந்து அதை சொல்றாங்க, அப்ப அதுக்கு அதை நம்ம ஆய்வு பண்ணி நம்ம எடுத்தோம்னாவே போதும், ஈஸியா வந்து சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிள்.
சரிங்களா? ஓகே ஓகே சார், நம்ம இன்னைக்கு வகுப்பு முடிச்சிருவோம். நம்ம திங்கட்கிழமை வகுப்புல வந்து சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம் வணக்கம். நன்றிங்க சார், திங்கட்கிழமை பார்ப்போம். நன்றிங்க சார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்து.